தனுஷ் அவர்களை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். நிர்வாக தயாரிப்பாளர் வினோத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சாய் பல்லவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டொவினோ தாமஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வரலட்சுமி சரத்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காஸ்டியூம் டிசைனர் வாசுகி பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிர்வாக தயாரிப்பு எஸ் வினோத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அறந்தாங்கி நிஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வினோத் அவர்களை நடிகர் வினோத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் அமரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். அனைத்து பத்திரிகை சேனல் நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சு கொள்கிறேன் எங்கள் டீம் சார்பாக. இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் போலே ஒரு ஜாலியான படம். எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாலாஜி மோகன் சார் ஆல்வேஸ் ஃபன் டு ஒர்க் வித். ஜாலியான டைரக்டர். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் இஸ் த பெஸ்ட் அப்படின்றேன். ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டென்ஷன் இல்லாத, நமக்கு டென்ஷனே இல்லாத ஒரு ஒர்க் எப்படியோ அவரோட ஒர்க் பண்ணாதான் அது இருக்கும். மற்ற எல்லோரும் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்குற ஆளுங்க. ஸோ சார், தேங்க்யூ ஸோ மச் பீயிங் த நம்பர் 1 இன் மை லிஸ்ட். அண்ட் இது பெரிய தேங்க்ஸ் எதுக்கு சொல்லணும்னா, நான் ஒரு பேங்க் ஜாப் பார்த்துட்ருக்கிற டைமில் தான் நான் தனுஷ் சாரோட ஜாயின் பண்ணுறேன். எனக்கு சினிமா என்னன்னே தெரியாத ஒரு டைம். எனக்கு இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 15 ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்கிறோம் நாங்கள் எங்களோட பேனரில். எனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து எதுலுமே என்னை முழு நம்பிக்கையோடு என்னை அந்த கம்பெனியை பார்க்க விட்ட என்னோட தயாரிப்பாளர் தனுஷ் சார் அவருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த அவசரத்தில். ஸோ டே 1லேருந்து எதிர்நீச்சல் படத்துலேருந்து மாறி 2 வரைக்கும் ஒரே போல் அவர் எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்ற அந்த விசுவாசத்தை நான் காப்பாற்றிருக்கேன்றதை நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. எல்லா நல்ல படங்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கும். ஸோ மாறிக்கு நீங்கள் தேவையான வரவேற்பு கொடுக்கணும். தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எது சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் தேங்க்ஸ் சொல்லணுன்றது தனுஷ் சாருக்கு, எங்கள் தலைவர் வந்துட்டார். ஹாய் சார். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி நான் தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும். ஏன்னா நிறைய படங்கள் நிறைய பேர் கிடைக்கும். ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸிக்கு சீக்குவலாக வரும்போது ஒரு படம் கிடைக்கும்போது அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் நம்ம பாலாஜி மோகன் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாரு. அப்போ ரொம்ப அப்படியே ஆஹா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் போனேன். எனக்கு அவரை தனுஷ் சார் துள்ளுவதோ இனிமேலேருந்து நான் ஐம் வாட்சிங் ஹிம் அண்ட் ஃபாலோயிங் ஹிம். சரி, நடிக்கும்போது ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னு சொல்லி நிஜமாகவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் போனேன். அண்ட் நான் ஒரு வேறு படம் பண்ணிட்டு இருந்தேன். பெரிய காவியம்லாம் இல்லை, ஆனால் டேட்ஸ் கொடுக்க முடியல. ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்ட் 2 வந்த உடனே பாலாஜி எனக்கு ஃபோன் பண்ணி பண்ணுறீங்களான்னு கேட்ட உடனே ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணிவிட்டு அது நடக்கல, செகண்ட் பார்ட் நிறைய பேர் கூப்பிட மாட்டாங்க. ஸோ யூ நீட் அ பிக் ஹார்ட். அகெயின் தேங்க்யூ தனுஷ் சார், தேங்க்யூ பாலாஜி. அண்ட் யுவன் சார் இன்னும் இந்த வருஷம் நம்மளுக்கு எந்த படமும் இல்லையா யுவன் கூட ரொம்ப சோகமாக இருக்கும்போது மாறி மூலமாக அவர் மாட்டிக்கிட்டார் என்கிட்ட. தேங்க்யூ சார். அண்ட் ஐ மேட் 2 கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று எங்கள் தலைவி சாய் பல்லவி, இன்னொன்று டொவினோ.
அதாவது ஒரு சொல்லி ஆகணும், மல்டி ஸ்டாரர்ஸ் நான் நிறைய பண்ணியிருக்கேன். மொத்தம் மல்டி ஸ்டார் வந்து தனுஷ் பண்ணும்போது எல்லாருமே மதியானம் 1 மணி ஆயிடுச்சுன்னா ஒன்றா தான் சாப்பிடணும். சாரோட ஒன்லி ரூல் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலான்றது. தட் ஷோஸ் தட் எல்லாருமே சமமாக பார்க்குற ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் தனுஷ் சாரை மட்டும்தான் இருக்க முடியும். அண்ட் நிறைய சேட்டுகள். ஓம் இஸ் மை ஃபேவரட் டிஓபி. ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் வித் ஓம் சார். அப்பப்போ மலையாளத்தில் பேசணும்னு சொல்லி தமிழ் இழுத்து பேசுவேன், அதையும் பொறுத்து எங்களை திருப்பி பேசுவார் அவர். ஸோ தேங்க்யூ. அண்ட் வாசுகி ஆல்சோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு வினோத். அவர் எங்கே கரண்ட் பேசிட்டு இங்கே காண போயிட்டார். தேங்க்யூ வினோத். ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் திஸ் ஃபிலிம். இதுக்கு மேலே பேசினா அடிப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ஒரு கோல்டு இருக்கு, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் பேடாக இருக்கு. இல்லாட்டி மட்டும் பி சுஷில் வாய்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வருஷம் வந்து பின் வெரி குட் வருஷம். பிகாஸ் எல்லா பார்ட்டிலும் வந்து நான் இருக்கேன். ஸோ இதே மாதிரி மாரி டூலையும் நான் இருக்கேன். அண்ட் தேங்க்யூ தனுஷ் சார் அண்ட் வினோத் ஃபார் ஹேவிங் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் தேங்க்யூ டு பாலாஜி. பாலாஜி ஃபோன் பண்ணும்போது he said இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் பண்ணணும்னா I wanted to do it சொன்னாரு. ஸோ ஐ ஹர்ட் தி ஸ்கிரிப்ட் அண்ட் இட் இஸ் வெரி நைஸ். அண்ட் அப்போது டேட்டு கொஞ்சம் இடிச்சிருந்துச்சு. பட் ஐ திங்க் ஒரு நாளுக்கு வந்து ஒரு 7 சாரி மாற்றி பண்ணி கொடுத்துட்டேன் அந்த ரோலை. இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம். ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க. இட்ஸ் வெரி ஃபன் ஃபிலிம். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணேன் இந்த டீமில். வந்து வாசுகி எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் பெஸ்டீஸ்ன்னு. ஸோ ஷீ டிட் மை க்ளோத்ஸ் ஃபார் த ஃபிலிம். அண்ட் யுவனோட செகண்ட் படம். அண்ட் எனக்கு சண்டைக்குள்ள வந்து எனக்கு நிறைய ஒரு செக்ஸியான ஒரு பீஜம் போட்டார். இதுலும் ஐ நோ ஹிஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் ஃபார் மீ. அந்த சாங்ஸ் ஆல்ரெடி அ சூப்பர் ஹிட். வழக்கம் போல் படத்தில் ஹீரோன் கூட எனக்கு வந்து காம்பினேஷன் இல்லை. சாரி சாய் பல்லவி, didn't get to work with her again. But Dhanush sir கூட காம்பினேஷன் தான். I was very very happy to work with him because I admire him as a actor. and அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃபேக்ட் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஜாலியாக பேசிட்டு இருந்தோம், சடனாக ஆக்ஷன் சொல்லும்போது புதுக்கு நல்லா இருந்துச்சாரு. So I was like amazed the way he's acting, and I really learned a lot from him. And Om sir was so much fun to work with. I think கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. யூஸ்வலாக ஸ்ட்ரிக்டான டிஓபி இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் we worked with a lot of people. கிருஷ்ணா வந்து எங்களோட காம்பினேஷன் இல்லை, பட் இருந்தாலும் வந்து இஸ் மை மைலே என் கோயிலே. ஸோ ஐம் ஹாப்பி தட் இஸ் இன் த ஃபிலிம். எல்லாரும் கவர் பண்ணிட்டேன். எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மாறி வைப்ரண்ட் அண்ட் எனர்ஜெட்டிக் ஃபிலிம். அதே மாதிரி எங்களோட டீமும் அதே மாதிரி எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி. இது எல்லாமே இந்த மாதிரி ப்ரீக்வல் அந்த மாதிரி எல்லாம் அப்படியே கன்னியூ பண்ணணும்னு பாலாஜிக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் யுவன். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். அவர் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு, கொஞ்சம் நான் லென்த் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கும் போது ஐ ஷுட் தேங்க் பாலாஜி. ஏன்னா எனக்கு பாலாஜி கூட ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் சோலோ பண்ணின போது பிஜாய் நம்பியாரும் அவரும் ஃப்ரெண்ட்ஸு, அவர் வழியாக தான் எனக்கு பாலாஜி அறிமுகம். ஒரு நாள் ஈவினிங் கால் பண்ணிட்டு நான் பாலாஜி பேசுகிறேன் அப்படின்னாரு. நம்மளுக்கு புதுசாக யாரும் அப்படி தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் பாலாஜி மோகன் அப்படின்னு அவராக இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். எனக்கு என்னென்னா மாரி 1 நான் பண்ணல, பட் மாரி 2 பண்ணுறதுக்கு போது கூட நான் அவரோட ஓப்பனாக சொன்ன போனால் மாரி 1 நான் பார்க்கல. இதெல்லாம் சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாரி 1 நான் பார்க்குறேன். தி திங் இஸ் வெரி ஹானஸ்டாக சொல்லுவேன், மாரி 2 இஸ் வில் பி த டபுள் தமாக்கா மாதிரி தான் அது. எனக்கு என்னன்னா இந்த படத்தில் பர்சனலி ஐ ஹேட் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். லைக் அவர் ஃபஸ்ட்டு ஃபிலிமோட பொட்டென்ஷியல் அந்த அந்த எனர்ஜி லெவல் விட இந்த படத்தில் அதை விட ஜாஸ்தி இருந்திருக்கு. ஒரு இடத்துலையும் வந்து எனக்கு இது சேலஞ்ச் என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டை விட நம்ம என்ன இங்கே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த படத்தில் சேலஞ்ச். அந்த சேலஞ்சை நான் ஏதோ ஒரு லெவலுக்கு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரே ஒரு என்ன சொல்லணும் டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, எல்லோரும் வந்து நல்லா இருக்குது ஏதாவது பண்ணால் கூட சின்ன விஷயம் பண்ணால் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த படத்தில் 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணி 2 பேரும் என்கிட்ட இது வரைக்கும் அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரு ஆள் என் டைரக்டரு, இன்னொரு ஆள் வந்து ஆப்வியஸ்லி இதை ஹீரோ தனுஷ். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்,
ஏதாவது சொல்லுவார், நல்லா இருக்கு இல்லையாவது சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். பட் அதை சொல்ல மாட்டார். பட் ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கிறதுனால தான் அவர் கூட வச்சிருக்காரு, இல்லைன்னா தூக்கி போட்டுறாரு அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஐ எம் ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஹிம். பிகாஸ் ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் நான் சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவர் பண்ணிட்டு அவரை நான் ஒரு இடத்துல பார்க்குறேன். அப்போ வந்து அவர் கேஷுவலாக நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு மாலில் அவரை பார்க்கும்போது கேஷுவலாக நடந்து வந்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு அப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. பட் ஐ சா தட் நோ ஒன் வாஸ் அரவுண்ட் ஹிம். அவரை வந்து ஒரு பெரிய லெவலில் யாருமே பார்க்கல அப்படிங்கிறத நான் 15 இயர்ஸ் கழித்து அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் பொட்டென்ஷியல்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர். அவர் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட ஃபிலிம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ஃபிலிம் எதுனா ஷமிதாப். ஸ்பெஷலி எந்த பர்டிகுலர் சீன்னா அமிதாப் பச்சன் அவர் காலர் பிடிச்சி ஏர்போர்ட்லேருந்து வெளியே இழுத்துட்டு வருவார். அவ்வளோ பெரிய இந்தியன் ஸ்டாரை ஒருத்தர் கூட he has made his level and I see a very என்ன சொல்லுவாங்க, the league of actors எல்லாம் சொல்லவே மாட்டேன். he has his own niche. அவருக்குன்னு அவர் ஒரு இடத்த அவரே நிர்ணயம் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஸ்பெஷலி when he prepares for the scene. நான் கூட இருந்த அவங்க கூட ஷூட்டில் நிற்கும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர் அந்த ஜோவியெல்லாம் நடக்கிற சீன்லாம் ஓகே, பட் அவர் கொஞ்சம் சீரியஸாக சில விஷயம் பண்ணும்போது அவரை கொஞ்சம் தூரத்துலேருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணால் தான் தெரியும் how he prepares himself as an actor. I think I am so honored to work with you, sir. And another people like சாய் பல்லவி, டோவினோ, இவங்க எல்லாத்தையும் கூட நான் ஒர்க் பண்ணும்போது அந்த டெக்னீஷியன்ஸாக நம்ம ஜாபை மட்டும் பார்க்குறது இல்லை, பட் ஐ see their work also. அவங்க அதுக்கு எப்படி அவங்கள ரிலேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் டு பி ஹானஸ்ட், நம்ம என்ன செட்டு போட்டு என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அதை அழகாக காமிக்கிறது யாருன்னா ஐ திங்க் த ஹோல் கிரெடிட் கோஸ் டு மை டிஓபி ஓம் பிரகாஷ் சார். சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னோட ஒர்க்கை நான் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு அவர் முழு காரணம் டிஓபி சார் தான். அண்ட் தி அதர் திங் இஸ் அபோவ் ஆல், இது எல்லாம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுசஸில் நம்ம அதை சும்மா சொல்லுறதுக்காக சொல்ல, ஐ சி வண்டர் பார் as one of the best production houses ever I had worked with. எனக்கு எந்த பாயிண்ட்லேயுமே நான் ஓப்பனாக சொல்ல போனால், நான் ஏதோ ஒரு சில விஷயங்கள் கேட்டு அது எனக்கு நடக்கலை அப்படிங்கிறத நான் இந்த எதுலேயும் பார்த்ததில்லை. அதே மாதிரி அவங்க எங்களுக்கு கொடுத்ததுலேயும் எந்த டிலேவும் நடந்ததே இல்லை. அண்ட் தே ஆர் சச் அ ப்ரொஃபஷனல் பீப்புள் இந்த சென்ஸ் லைக் அவங்களோட டெக்னீஷியன்ஸிலிருந்து கடைசி லெவல் அவங்க கூட ஒர்க் பண்ணுற கார்பெண்டர், லைட்மேன் வரைக்கும் அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஐ திங்க் தே ஆர் ட்ரூலி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வினர் சார். He had taken so much care in making it happen. And above all, I like to thank each and everyone who was part of it. Costume designer, the fellow people. The best part is தனுஷ் சார் கிட்ட என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி தான். லஞ்ச் பிரேக்கில் he made it a point that all of us sit with him for his lunch. அந்த கிரெடிபிலிட்டிங்கிறது வந்து எப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறது அப்படிங்கிறத வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரேராக தான் நான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் இது முகசுதிக்காக எதுவுமே கிடையாது. ஐ ஹவ் சீன் பர்சனலி. அண்ட் I hope this carries on forever, and thanks again for giving me a nice opportunity. Thanks again, once again. And especially I love this film for another person also. Sorry not to mention Yuvan Shankar sir. என்னோட பையன் வந்து இப்போ he is 9 years. I remember the first song அவர் எதுக்கு டான்ஸ் ஆடிருக்காரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பையாவில் வந்து யுவன் சாரோட சாங் தான். I told him also when I met him. So I think after a long gap, I had an opportunity to work with you also, sir. Thanks a lot. Thanks you. எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I'm very happy to be part of sequel. First time I'm working with this team itself, except for Om Prakash sir. I should thank Om Prakash sir for actually calling me into this project. அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டில் நான் வந்தேன். And what can I say? It's such a Tamil
இந்த படம் டெஃபினட் ஹிட், அது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்தே வி நோ இட்ஸ் அ ஹிட் பிகாஸ் டைரக்டர் வந்து மெட்டிகுலஸாக ஒரு ஒரு சின்ன விஷயமும் விடாமல் என்ன அவர் யோசிச்சு வச்சாரோ இட்ஸ் கம்ப்ளீட்லி தேர் அண்ட் மோர் தென் தட் இருக்கும்னு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். The second thing I was worried about was யுவன், பிகாஸ் ஒரு ஹிட் காம்பினேஷனோட மாற்றி அவங்க வந்து யுவன் சொன்னப்போ நானே வந்து டைரக்டர்கிட்ட கேட்டேன் ஆர் யூ ஷுவர் அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் படம் சாங் செம ஹிட்டு, ஸோ we're all very happy about it and we know அந்த ராஜாப்பா சாங் கேட்ட உடனே we were like okay sure that was the first song. ஹீரோ சார் வந்து ஐ ஹவ் நாட் ஒர்க், இதுதான் ஃபஸ்ட்டு படம். அவங்கள பற்றி நான் வெளியே கேட்டதுக்கு அப்படியே ஆப்போசிட். It was such a pleasure to work with him. In sense of comfort, of course, I come from a different team of people. இது எனக்கு இந்த டீமே எனக்கு புதுசு, ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ what else then? Director, of course, this movie will be a hit. அதுதான் என்னால் சொல்ல முடியும். I cannot stop but be happy for Wonderbar because they're doing a fantastic job. எங்களோட ஒர்க்காக அவங்க கொடுக்குற சப்போர்ட், டைம், மணி, everything. இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் ஹவுஸை விட டெஃபினட்டாக ஐ கேன் கிவ் இட் ஃபார் ரைட்டிங் தட் அவங்க ஃபேண்டாஸ்டிக். அண்ட் டொவியோ ஆஃப்கோர்ஸ் வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஒர்க்கிங் ஆன் இஸ். அவங்க லுக்குக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்க ரொம்ப கோஆப்ரேட்டிவாக உட்காந்து பொறுமையாக அதில் வந்து இன்வால்வ்டாக இருந்தாங்க. இதெல்லாமே நம்ம 1 year பேக், நான் 1 year பேக்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சாய் பல்லவி அகேன், எவ்ரிபடி வாஸ் ஸோ கோஆப்ரேட்டிவ் அண்ட் everybody was open to suggestions and அவங்களோட எல்லா thought processலேருந்து everybody was open to இது. What else can I say? Thank you so much and thank you to the team, that's all. வாசுகி நல்ல அழகான தமிழ்ல பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது, பட் நிறைய பேருக்குனால எதுவும் நான் சொல்ல முடியல. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது 11 years. என்ன டிசம்பர் 2008 வந்து எனக்கு கல்லூரி ரிலீஸ் ஆச்சு. அதோட 11 years ஆச்சு இன்னி வரைக்கும். ஸோ மாறி டு மாறி வரைக்கும் என் லைஃப்பில் நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்படி ஒரு லைஃப், இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டு, எல்லா விஷயமே வந்து எனக்கு கொடுத்தது வந்து எங்கள் டைரக்டர் பாலாஜி மோகன் சார் தான். ஸோ அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த டைமில். அண்டு தனு சார் வந்து நார்மலாக ஒரு ஃபோட்டோவில் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அவ்வளோ ரசிப்பேன் தனு சாரை. வந்து அவரோட ஆக்டிங் ஆகட்டும், அவர் சும்மா ஒரு ஃபோட்டோ எதுவுமே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்த ஒரு ஃபோட்டோவில் அவ்வளோ ரசிப்பேன். சாரை நான் பார்ப்பேன்றதே என்னுடைய பெரிய ஒரு ட்ரீமான விஷயம். ஸோ அவர் கூட நடிச்சிருக்கேன், அவரை பார்த்துருக்கேன், அவர் கூட பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து லைஃப் லாங் எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் இப்படி ஒரு படம் கொடுத்து எனக்கு எல்லாமே கொடுத்தது என்னுடைய வண்டர்பார் பேனர். ஸோ அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ரோமனை வந்து எனக்கு வந்து ஒரு கூட பிறக்காத அண்ணன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிறந்தாலும் நான் ஒரு அண்ணனாக தான் அவர் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ரோமனை வந்து எனக்கு ரொம்ப, நான் காலேஜ் டைமில் வந்து ரோமனை வந்து எனக்கு ரோல் மாடலாகவே பார்ப்பேன், அவருடைய எல்லா ஷோஸுமே வந்து. ஸோ அவர் கூட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுப்பாரு. ரொம்ப ஸ்கிரிப்ட் தான் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஸோ ரோமனை வந்து எனக்கு ரோமனை வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு. அண்ட் எல்லாருக்குமே யுவன் சாருடைய யுவன் சாருடைய பெரிய ஃபேன் நான். யுவன் சார் நான் அவர் மியூசிக் பண்ணிருக்க ஒரு படத்தில், அப்படி ஒரு பாட்டில் நான் அப்படி ஒரு 3வது ரோல் அப்படி நடந்து போனேன், இப்படி வந்தேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் கிருஷ்ணா சார் ஆல்ரெடி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் அவர்கிட்ட க்ளோஸாக எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. பண்ண வரைக்குமே அவர் ரொம்ப க்ளோஸாக பேசுகிறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாய் பல்லவி மேடம், ஸோ அவங்க வந்து எப்படி நமக்கு வந்து அழகிலோதியில் வந்து ரேகா டீச்சர் இந்த அளவுக்கு அது ஹிட் ஆச்சோ, அதுக்கப்புறம் பிரேமமில் மலர் டீச்சர். ஸோ சாரி, நான் அது கொஞ்சம் கேடிவியில் போடும்போது படம் பேர் மறந்துட்டேன். ஆமாம். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் நமக்கு மலர் டீச்சர் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்தோடனே கண்டிப்பாக நமக்கு அராத்து ஆனந்தியாக அவங்க வந்ததுக்கப்புறம் பசங்க எல்லாருமே ஒன்று ஆனந்தின்ற பொண்ணை ரொம்ப பிடிக்கும், இல்லை ஆட்டோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்கள எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் வரலட்சுமி மேம், அண்ட் எங்களுடைய காஸ்டியூமர் ஓம் சார், டொவினோ சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பேட் பாய். எல்லாருக்கும் வணக்கம்.
நீங்கள் தானே என்ன உள்ள விட மாட்டேன்னு சொன்னீங்க. இவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணால் உள்ள விட மாட்டீங்களா? இல்லை, உண்மையிலே வரும்போது ரொம்ப பயந்து வந்தேன். என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் இதுதான். நான் இவ்வளோ பெரிய கூட்டம் பார்த்ததும் இல்லை, இவ்வளோ பெரிய கேமரா நான் பார்த்ததும் கிடையாது. ஸோ ரொம்ப பயமாக இருந்தது. உள்ளே வரும்போது நான் இவர்கிட்ட சொன்னேன், சார் நான் உள்ளே போனேன் அப்படின்னாரு. இல்லை இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். இல்லை இது மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க, எப்போ வெளியில் இருந்தாரு. ஐயோ எங்கள் அம்மா சத்தியமாக நடிச்சிருக்கேன், ட்ரைலரில் நீ இல்லை, ஐயோ படத்துலேயே நான் இருக்குன்னா என்னன்னு தெரியல, தயவு செஞ்சு உள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டக்கு வந்து மூஞ்சியை கட்டிடுறேன், பேசாமல் உட்காரணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க அறிமுகப்படுத்தும் போது சின்ன திரையிலேருந்து பெரிய திரைன்னு சொன்னாங்க. சின்ன திரையே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். ஆனா பெரிய திரை நான் கஷ்டப்படாம வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம். ஹாய் ரவுடி பேபி. ஓ சொல்லக்கூடாதா, ப்ரெஸ் மீட்ல இருக்குமா? எவ்வளோ சொல்லணும் சார் பற்றி தெரியல. இன்னைக்கு ஃபுல்லாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கீழேருந்து மேலே வர்றது எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ கீழேருந்து மேலே வர்றதுக்கு கைப்பிடிச்சு தூக்கி விட்ட என்னோட தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா சார் மாதிரியெல்லாம் யாருமே கிடையாது. அவ்வளோ அதுவும் இங்கே வந்து நிறைய 2 பேர் பேசும்போது சொன்னாங்க, சார் வந்து சாப்பிடும்போது எல்லாரையும் கூட்டி வச்சு சாப்பிடுவாங்கன்னு. சத்தியமாக அது உண்மை. நாங்களாம் சாப்பிட்றோம், பாவம் அவர் பட்னியாக கிடப்பாரு. இப்போதான் தெரியுது அவர் ஏன் இவ்வளோ ஒல்லியா இருக்காரு அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு டேக்ல கூட ஒரு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எல்லார்கிட்டையும் அவ்வளோ அன்பா பேசக்கூடிய இப்படி ஒரு ஹீரோ. நிஜமாவே வந்து ஒருத்தவங்க மேலே வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய டேலண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஆனால் டேலண்ட்டை தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவங்களுடைய பண்பு அவங்கள அடுத்தடுத்து தூக்கிட்டு போகும். ஸோ கண்டிப்பா சார் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவருடைய நல்ல பண்பா மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்ததுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றி சொல்லணும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் டைரக்டர் மேலே ஒரு சின்ன கோவம் இருக்கு எனக்கு. நான் செகண்ட் ஹீரோயினா அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். அதை பற்றி சும்மா இல்லை ஒரு ஃப்ளோவில் விட்டேன். ஒரு செகண்ட் ஹீரோயினா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களாம் இதெல்லாம் நோட் பண்ணணும். என்ன அப்பத்துலேருந்து என் வாயை பார்க்குறீங்க, நோட் பண்ணுறீங்களா இல்லையா? ஸோ எனக்கு என்னன்னா ஹீரோயினுக்கு ஒரு கறி குழம்பேன்னு ஒரு பாட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு கோழி குழம்பேன்னு ஒரு பாட்டு வச்சிருக்கலாம். நான் அந்த பாட்டை பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் அந்த பாட்டு ஓடுது. நான் வைத்தறிச்சல்ல பேசலை, லைட்டாக வைத்தறிச்சல் இருக்குதான். பட் இருந்தாலும் டைரக்டர் சாரை பார்க்கும்போது நீங்கள் இப்போ பார்க்குறது இது இவ்வாறு தான் சார் எப்போவுமே இருப்பாங்க டேக்கில். நான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது முதல் நாள் பால்வாடியில் கொண்டு போய் விட்ட குழந்தை மாதிரியே உட்காந்துருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு நாள் அப்படிதான். என்ன இவ்வளோ சாஃப்டாக ஒரு சத்தம் கூட வெளியில் அந்த ஆக்ஷனை தவிர வேறு எதுவுமே ஒரு வாயிலேருந்து நான் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ யார் முகத்தையும் சுளிக்க விடாமல் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக ஸோ ரொம்ப அழகாக பேசி முடிக்கும் போது கூட என்கிட்ட உங்களுடைய பாட்டெலாம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, நீங்கள் உங்களோட போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எங்கள் டைரக்டர் பாலாஜி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சார். எப்பவுமே அந்த நன்றி மறக்க மாட்டேன். அண்ட் ஒளிப்பதிவாளர் சார், அவர் முடியை பார்த்து நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, அது முடியல பூரா மூளை. எங்களுக்கெல்லாம் உள்ள இருக்கு, அவருக்கு வெளியில வந்துருச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அவர் மாதிரிலாம் ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ கரெக்ஷன் பண்ணுவார். கரெக்டாக ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என்னை கூப்பிட்டு சொல்லி கண்டிப்பாக ஒரு மேலே இடத்துக்கு வர்றதுக்கு இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஸோ சாய் பல்லவி அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட ஃப்ரெண்டாக பண்ணுறதே எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா பௌர்ணமிக்கு பக்கத்தில் அமாவாசை நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. எந்த சீன்லையுமே அவங்க மேக்கப் போட்டு பார்த்ததே இல்லை. ஒரு சீன் கூட நான் மேக்கப் போடாமல் நின்னதே இல்லை. எனக்கு அப்ப கிட்ட விட்டேன். நான் திரும்பி லைட்டா டச்சப் பார்ப்பேன், எவனாவது வர்றான். நான் டேரக்டர் மேக்கப் கிடையாது போ அப்படிமாரு. ஸோ என்னன்னா நேச்சுரலா நடிக்கணும்னு என்ன நிக்க வச்சாங்க. அவங்க மேக்கப்பே போடாம பலன்னு. ஸோ எந்த அளவுக்கு முகம் பளிச்சுட்டு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க மனசும் பளிச்சுட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்கிறது கூட இல்லாம அவ்வளோ அழகா ஒரு கதாநாயகி வந்து இவ்வளோ ஜாலியா பேசினாங்கன்னா அவங்க தான். ஸோ மேடம் அவங்க வந்து ஆக்சுவலா ஒரே ஒரு நாள் மட்டும் அவங்கள மீட் பண்ணேன். அவங்களும் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க. வரலட்சுமி மேம் உங்களை தான் மேம். ஆமாம், நீங்கள் அப்போ நல்லா டெரராக இருந்தீங்க. பட் நான் வரும்போது என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஸோ இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு இவங்க தான் முக்கியம். நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணல, இவங்கெல்லாம் இருந்ததுனால மட்டும்தான் நான் தெரிஞ்சேன். இந்த வருஷம் என்னோட பிறந்த நாளுக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்தது. ரோபோ சார் கால் பண்ணி ஹாப்பி பர்த்டே சொல்லலாம் அப்படின்னாங்க. சார் தேங்க்யூ சார்னே. கண்டிப்பாக மாறி வெளியில் வரும்போது இவ்வளோ நாள் நீ பட்ட கஷ்டம்லாம் பெரிய லெவலில் வரும். 2019 வந்து உனக்கு ஒரு பெரிய ரீச் கொடுக்கும்னு கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் மாதிரி ஒரு அப்பா மாதிரி என்னை பிளஸ் பண்ணி ஒரு பெரியப்பா மாதிரி பிளஸ் பண்ணி ஒரு மூத்த தாத்தா மாதிரி பிளஸ் பண்ணி ஸோ அப்படி ஒரு பிளஸ் பண்ண மூத்த கலைஞர் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு, ஏன்னா அடுத்த வருஷத்துலேருந்து ரிட்டையர்டு பென்ஷன்லாம் வாங்க போறாரு கலைஞர்கள்லேருந்து அவர் கொடுக்க போறாங்க.
ஸோ அதுக்கே ரோமா சார் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. யுவன் சாரை எல்லாருமே வந்து ஒரு தீவிர அப்படியே அவரை பார்க்கும்போதே எல்லாரும் பயங்கரமா பார்ப்பாங்க. நான் இன்னைக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தேன்னா மிரண்டு போய் உட்காந்துருந்தேன். சரி, அடுத்த படத்துல எனக்கு கண்டிப்பா ஒரு பாட்டு வச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்த படம் அவர் வைக்கிறாராங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ உண்மையிலேயே அவருடைய பெரிய பெரிய ஃபேன் நாங்களும் எல்லாருமே. ஸோ இந்த படத்துல வந்து நிறைய பேர் கேட்டாங்க, மாறி 1 விட மாறி 2 என்ன அப்படின்னாங்க. மாறி 1 மாசுனா மாறி 2 டபுள் மாசா இருக்கும். ஸோ கண்டிப்பா மாறி 2 வந்து என்டர்டைன்மெண்டா இருக்கும், பயங்கர லவ்வா இருக்கும். சார் வேற பயங்கரமா லவ் பண்ணியிருக்காருங்க. நான் இதை ஏன் அடிக்கடி சொல்றேன்னா என்ன லவ் பண்ணல, அதான் பயங்கர காண்டா இருந்தது. ஸோ அதுக்கே எல்லாருக்கும் நன்றி. வினோத் வந்து என்னுடைய செல்ல தம்பி, ரொம்ப மரியாதையாக பேசுவான். டேக்கில் கூட என்னை அசிங்கமாக திட்டிகிட்டே தான் இருப்பான். ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு நிறைய உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த முக்கியமாக என்னுடைய விஜய் டிவி குடும்பம். ஸோ என்னுடைய விஜய் டிவி குடும்பத்துக்கும் டைரக்டர் தாம்சன் சார் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்து ஞாயிற்றுக்கிழமை கலக்க போகுது யாரு ஷோ பார்த்த மாதிரியே ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கும் நம்மளுக்கு எல்லாம். அரந்தாங்க நிஷா, நீங்க ஃபீல் பண்ண அந்த செகண்ட் ஹீரோயின் மேட்டர் வந்து நீங்க விட்டுருந்தா தனுஷ்கே தண்ணி காமிச்சிருப்பீங்களா? சார் நீங்க தான் இப்ப பேச வரணும், வாங்க. குட் மார்னிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். வாயிலே குத்துவேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இது. நிஷா சொன்ன மாதிரி எனக்கு சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு நான் வர்றதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அது ஒன்றுபார். அது ஒரு பெரிய ஹீரோ அவ்வளோ மனசு வச்சா மட்டும்தான் முடியும். ஸோ அந்த இடத்துல பாலாஜி மோகன் சார் சொல்லி நான் ஃபஸ்ட் நாள் போய் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்கில் எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தனுஷ் சார் வந்து லைஃப்பில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தனுஷ் சாருக்கும் சரி பாலாஜி மோகன் சாருக்கும் பெரிய நன்றி. அவருக்குமே அடிக்கடி சொல்வார் தனுஷ் சாருமே, எனக்கு வேறு எந்த செட்டு போகிறத விட மாறி செட்டுனா நான் அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அந்த மாறி கேரக்டர் வந்து அப்படி அவ்வளோ லைவாக என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த கேரக்டர். அதனால் வந்து அவர் நம்ம செட்டில் நான் வேறு செட்லாம் போய் பார்த்துருக்கேன், ரொம்ப அமைதியாக காமாக தான் இருப்பார். பட் மாறியில் மட்டும் அவர் வந்து அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுவார் எவரி சீனும். ஸோ அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஆனந்தி சொன்னாங்க, யுவன் சங்கர் ராஜா சார் வந்து அடுத்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்களா சார், கோழி, அந்த பாட்டு தான் அவருக்கு கடைசி பாட்டாக இருக்கும். தயவுசெய்து அந்த மாதிரி எண்ணத்தை மாற்றிடு. அப்புறம் இந்த செட்டில் வந்து எனக்கு நான் ஒருத்தனோட தான் நடிக்கணும்னு ஆசை. அவன் இல்லைன்னா நான் செட்டுக்கு வரவே மாட்டேன்ட்டேன். என்னுடைய அன்பு தம்பி வினோத், அவன் இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். தனுஷ் சார் இருந்தால் கூட எனக்கு வினோத் வேணுங்க. அப்படி ஒரு அன்பு தம்பி. மாறியில் வந்து எனக்கு எப்படி ஒரு நல்ல பேர் கிடைச்சதோ அதே மாதிரி மாறி 2ல கண்டிப்பாக வந்து அன்பு தம்பி வந்து அவ்வளோ பெரிய பெரிய இடத்துக்கு போனால் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதே மாதிரி டொவினோ சார் அண்ட் ஓம் பிரகாஷ் சார், வரு, அப்புறம் பொம்பளை தலைன்னு இப்போ யார் இருந்து பார்த்தது, சாய் பல்லவி. அவங்களுக்கு டைட்டில் கார்டிலே போட சொல்லியாச்சு. ஏன்னா உண்மையிலே இனி அடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய ஹீரோயினில் பொம்பளை தலை வந்து சாய் பல்லவி அவர்கள். நம்ம அவங்கள வந்து அழகாக குழந்தை மாதிரிலாம் பார்த்துருப்போம். பட் இதில் வந்து கிளின்னு கிழிச்சிருக்கு ஒவ்வொரு சாங்லையும் சரி சீன்லையும் சரி. ஸோ வேற ஒரு கலரை நம்ம பார்க்க போகிறோம் சாய் பல்லவியை. யுவன் சார் சூப்பர். அதாவது உங்களுடைய காம்போ எப்பவுமே செம்மையாக இருக்கும். அந்த சாங் வந்ததுக்கப்புறம் 3 சாங்குமே அவ்வளோ அழகு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா ராஜா சாருடைய சாங்கு, அது தனுஷ் சாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ இந்த படம் வந்து மாறி 1 என்ன ஒரு பெரிய ஹிட்டோ அதே மாதிரி மாறி 2 மிகப்பெரிய ஹிட் ஆகணும். மாறி 3 கூடி சீக்கிரம் ஆரம்பிக்கணும்ல சார். யூஎஸ் போகிறோம், யூஎஸில் போய் ஆட்டோ ஓட்டுறோம். ஆமாம், அதனால் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தம்பி வரும்போதே என்கிட்ட சொன்னான், அண்ணே மாறி 1 ரிலீஸ் ஆன உடனே ஒரு 3 ஃபோன் வந்துச்சு, இதில் எப்படி ஒரு 5 தட்டிடணும் அப்படின்ட்டு இருக்கான். கண்டிப்பாக இல்லை சார், தங்கமான மனசு. கண்டிப்பாக அடுத்த மாறி ரிலீஸ் ஆன அடுத்த வாரம் நமக்கு 5 பவுன்களை எங்கே மாற்றுகிறார் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பினை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை இந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி தனுஷ் சார் அண்ட் பாலாஜி மோகன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ப்ளீஸ் கம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நான் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் பயங்கர வீக்கு. இப்போ லாங்குவேஜ் வேறு தெரியல. ஸ்டில் ஐ ஷுட் சே, இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து
மாரி டூவில் நடிக்கிறது. ஆக்சுவலாக when Vinod called me for this character, I had some commitments and I was struggling to manage the dates. And after reading the script, I said, I'm doing this. அவ்வளோ எக்ஸைட்டிங்கான கேரக்டர், இவ்வளோ எக்ஸைட்டிங்கான ஒரு வில்லன் கேரக்டர் எனக்கு கேரளாவில் கூட கிடைச்சதில்லை இது வரைக்கும். அப்போ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் மூவி வித் தி ஆடியன்ஸ் இன் த தியேட்டர். நான் என்னோட பார்ட்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி டப்பிங்கில். ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஹோல் மூவி இன் தியேட்டர் வித் த ஆடியன்ஸ். ஐ எம் எ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் தனுஷ் சர்ஸ் ஆக்டிங். ஆல்ரெடி நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அது. இங்கே தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஹாலிவுட்டில் வரைக்கும் he has done, so it's quite inspiring to share screens with him. Even during the fight sequences also, தனுஷ் சாரோட டியூப் அடிச்சா கூட எனக்கு வலிக்கிற மாதிரி தான் அடிப்பாங்க. தனுஷ் சார் அடிச்சா மேலே படாமல் அடிச்சிடுவீங்க. ஸோ வெரி நைஸ் crew. First day when I came to the location, I was very nervous. I didn't know anyone in the location. I was quite like feeling uneasy. Then I remember Sai Pallavi came and told me, I know you are new to the set. You don't be nervous. We all are here. We all are very friendly. This is a very sweet crew. Later on, even I realized that it's one of the most comfortable cast and crew I had ever worked with. So. Thank you so much. One of the coolest directors. I have always I would always give open dates to Balaji Mohan, because I know he doesn't give us any pressure. He extracts work from us. He doesn't give us any pressure. So thank you so much, Balaji sir. Thanks everyone. Vinod, he has already produced 2 movies of mine in Malayalam, and it's the 3rd movie I'm working with him. So everyone, and Krishna, he's one of my best friends in Tamil industry now. Like whenever I come to Chennai, I'm the only person I call is Krishna. And everyone, even with Varalakshmi, I had just one combination sequence with her. So very sweet people. And Om Prakash sir, as he said, he tries speaking Malayalam. தமிழ் எழுத்து பேசிட்டு மலையாளம் சொல்றாங்க. So that was very comforting for me, because being a Malayali, it was very comforting for me. So everyone, thank you everyone. Vinod, Robo Shankar, everyone, thank you so much for being very patient and nice, because that made me very comfortable on the sets, and that will reflect on the screen. The positive energy which I got from the sets, the positive energy which all the actors and technicians and the crew shared, it will be shown on the screen. This movie is definitely gonna be a hit, and I know even a lot of people, the majority of people in Kerala also is waiting for Mari 2, because Mari 1 was a hit in Kerala, and I hope Mari 2 does the same. So all the best to us. Thank you so much. வினோத் சார், ஒன் செகண்ட், ஒரு 2 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும். ஓகே. மலையாளத்தில் நீங்கள் ரொமான்டிக் ஹீரோவாக இருந்துட்டீங்க, வில்லனா இன்ட்ரோடியூஸ் ஆகிறத பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக மலையாளத்தில் நான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் ஐ டிட் அ சப்போர்ட்டிங் ரோல். செகண்ட் மூவி வாஸ் எ வில்லன் ரோல். அதில் தான் எனக்கு ஒரு பிரேக் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஐ ஹேவ் டன் 2-3 வில்லன் ரோல்ஸ். ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் எனி வில்லன் ரோல்ஸ். அண்ட் ஐ ஹேவ் டன் only one romantic movie in Malayalam. And I don't know how I got this tag name. I had some song sequences in which I had done romance. I believe I've done a good job. That's why you people are calling me a romantic hero. Thanks for that. But I don't want to be taglined as a romantic hero. I've played villain roles. I've played comedian roles. I've played supporting actor roles. I still want to do the same. ஓகே, தனுஷ் சார் செட்டில் இருக்கும்போது நீங்கள் யாருக்கு ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க செட்டில்? நீங்கள் ஃபீல் பண்ணது செட்டில் நடிக்கும் போது? I am not a competition for anyone. I'm having a separate track and I'm happy with whatever I'm having. Thank you so much. ஒரே ஒரு கொஸ்டின் லாஸ்ட் ஒன். மலையாள படங்கள் உங்களை லிப்லாக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சாமே, அப்படியா? ஆமா, I'm quite good at that. So actually 25 வருஷத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன் சார் அது பண்ண போது யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. நான் இப்போ இந்த 2018ல நான் லிப்லாக் பண்ணும்போது அது பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ, லைக் we are going back in time, I think. Yeah.
தேங்க்யூ ஸோ மச். கெத்து சார், உண்மை அப்படியே ஒத்துட்டீங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தனுஷ் சாரோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், செல்வா அண்ட் அந்த காம்போ. பட் பர்சனலாக உட்காந்து ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் வந்து இந்த படத்தில் தான் கிடச்சிது. அண்ட் வி ஹேட் ஃபன் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் ஒன் திங் எனக்கு தனுஷ்ட பிடிச்சது வந்து அவரோட ஹவு ஹீ இஸ் வெரி ஹம்பிள் அப்படின்னு. ஏன்னா ரவுடி பேபி வந்து ரிலீஸ் பண்ணி ஐ திங்க் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிட்டே இருக்குது. ஃபோன் பண்ணி சார் பாட்டு சூப்பராக போயிட்டுருக்கு சார், எல்லாமே இறைவனோட செயல் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லைன்னா நார்மலாக ஐ ஹேட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் கால், ஏய் கலக்கிறோம் பார்த்தியா அப்படி தான் ஒரு ஃபோனை எடுத்தோன்னே சிட்டியே தெரிக்குது அந்த மாதிரி. பட் அப்படி இல்லைன்னா அது எதிர்பார்க்கல. அண்ட் the whole movie is I've seen part 1 and part 2 is also very entertaining. And Sai Pallavi has performed really well, and there's a lot of scenes and really challenging and the score பண்ணும்போது கூட, and everybody has performed really well. So thank you very much sir. And மெயினாக இது ஒன்று சொல்லணும், என் கெரியரில் வந்து எனக்கு ஒரு புஷ் தேவைப்பட்டிருந்தது. ஸோ சரியான டைமில் எனக்கு மாறி 2 கிடச்சிது. அதனால் அது வந்து தனுஷ்க்கு என்னுடைய நன்றி நான் சொல்லுவேன். அதை அவர்கிட்டே பர்சனலாக சொல்லிட்டேன், அது உங்கள்கிட்டையும் தெரிவிச்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். அதாவது நீங்கள் மியூசிக் போடணும் அப்படின்னு சொன்னாலே யுவனோட கீபோர்டுக்கெல்லாம் ரெக்க முளைக்குதான். அது தனுஷ் சார் படம் தான், எக்ஸ்ட்ரா ஏதோ பரபரன்னு செய்யணும்னு தோணுதாமே. ஒரே ஒரு சாங், அது எப்படி கம்போஸ் பண்ணீங்க? ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக? கம்போசிங் ஒன்றும் இல்லை, ஜாலியாக வந்து ஐ திங்க் ஃபியூ மினிட்ஸில் அந்த சரி, அப்படியே தனுஷ் சாரையும் கூப்பிட்டீங்க, 2 பேரையும் நாங்களும் பாடுறது கேட்போம்ல. அப்படி வாசிச்ச உடனே இது நல்லா இருக்கு சார், இது ரெக்கார்ட் பண்ணுங்க, மறந்து போகிறோம், நல்லா இருக்கு சார், இது ரெக்கார்ட் பண்ணுங்க, இது மறந்து போகிறோம். ஸோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி இம்மிடியட்டாக தட் சாங் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங். அப்பா பாடின சாங் தான் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இதில் ரெக்கார்ட் பண்ணோம். அண்ட் வி ஹேட் ஃபன். அவர் வந்து ஃபுல்லாக லைவாக போகலாம் அப்படின்னு சொல்லி வெரி ஸ்ட்ரிக்டாக சொன்னார். ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். சரி, அந்த அப்பா பாடின பாட்டு 2 பேரும் எங்களுக்காக பாடி காமிங்களா ப்ளீஸ். லிரிக் பக்கத்தில் சார், நீங்கள் 2 பொழியா வானோ பொழியாம பூமி விளையுமா கூறு, பூக்கள் மலர்ந்தாலும் சூடும் மழகில் தான் பேரு, தானே நன்னானே அப்படி போவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி பத்திரிகையோட நண்பர்களுக்கு. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு காதல் சோதப்பதப்படி வாய்மொழி பேசுவோம் மாறி, இது எல்லா படத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறதே வந்து சில பேருக்கு கன்ஃபியூஷன். இந்த படத்தையும் இவன் தான் பண்ணானா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி நான் அமைதியாக இருக்கேங்கிறதுனால வந்து மாறி நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறதும் வந்து நான் வெளியில் என்ன பார்க்குறவங்க பேரை கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறது சில பேர் நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து காதல் சோதப்பதப்படி வாய்மூடி பேசும் வேற மாதிரி படம், இது வேற மாதிரி படம். அதனால ஐ திங்க் வந்து அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அது ரெண்டுத்தையும் பண்ணது நான் தான் அப்படிங்கிறத வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க விரும்புகிறேன்னா. அண்ட் ஜென்ரலி இப்போ ஒரு 2 விதமான செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து இப்போ தனுஷ் சார்லாம் எங்கே போனாலும் அவருக்கு மாபாவும். இப்போ நான் என்ன மாதிரி செலிபிரிட்டினா வந்து சில பேர் நம்ம அப்பப்போ படத்தில் வராங்க, வந்து போவேன் அப்படிங்கிறதுனால சில பேர் லைட்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, சில பேருக்கு லைட்டாக இவர் அவர் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் என்னன்னா நம்மளை நிறுத்தி வச்சுட்டு அதை பண்ணுவாங்க. அதை வந்து சார் நில்லுங்க அப்படின்னு, சார் நீங்கள் யாரோ தானே நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. பாட்டில் அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, ஆமாம் நான் யாரோ தான்டா விட்றா. ஆனால் தெரியாமலே முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே சார் ஒரு செல்ஃபின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி அப்புறம் இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் யார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நான் மாறியும் நான் தான் எடுத்தேன், காதல் சோதப்பதப்படியும் நான் தான் எடுத்தேன், வாய்மொழி பேசவும் நான் தான் எடுத்தேன், மாறிட்டவும் நான் தான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ
ஒரு விஷயத்த வந்து நம்ம ரசித்து பண்ணும்போது அதை பண்ணுற ப்ராசஸே வந்து நம்ம ரசித்து சந்தோஷமாக பண்ணும்போது வந்து அதோட பலன் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதோட திருப்தியும் சந்தோஷமும் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஸோ இந்த படம் அந்த மாதிரி தான். நான் இப்போ அந்த மாதிரி ஒரு திருப்தியும் சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ இந்த படத்தை பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம பண்ணுற விஷயம் அண்டு நம்ம கூட வேலை பார்க்குறவங்க வந்து அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் அமையும். அது இந்த படத்தில் அமைஞ்சுது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ வந்து இது படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒருத்தர் அவங்களோட டேலண்ட்ஸையும் அவங்களோட ஒர்க்கும் வந்து நல்லா தெரியணும் அப்படின்ட்டு பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு படம். அண்ட் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஒர்க் பண்ணும் போது இருக்கும் போது தான் வந்து அது ஸ்க்ரீன்லையும் தெரியும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஒரு படம் இது. அண்டு இப்போ நம்ம ஜென்ரலாக தான் இப்போ ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா அந்த சினிமாவில் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு காம்படிஷன், ஒரு ஓட்டம், இது செய்யணும் அது செய்யணும், ரிலீஸ் தேதி, இந்த நம்பர்ஸ், கலெக்ஷன், காம்படிஷன், அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு நிமிஷம் பிரேக் போட்டு நிறுத்தி வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம என்ன மாதிரி ஒரு அற்புதமான ப்ரொஃபஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது சில சமயம் நம்ம மறந்துடக்கூடும். அதை மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மக்களை மகிழ்விக்கிற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம். அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணாதான் அந்த சந்தோஷம் வந்து ஜனங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸில் இருக்கோம். அண்டு நமக்கு வந்து இப்போ நம்ம இதில் இந்த வேலையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ரொட்டீன், ஒரு 9 to 5 ஜாப் வந்து செட் ஆகலை அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதில் இருக்கோம். ஸோ இதையும் வந்து அந்த மாதிரி ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு நம்மளை நாமே வந்து ரொம்ப வருத்திக்கிட்டு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்புகிறேன். அதை வந்து நான் அப்பப்போ நான் வந்து ரியலைஸ் பண்ணிப்பேன். அது எல்லாருமே அது வந்து நினைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சந்தோஷத்தையும் இந்த ஒரு குஷியையும் வந்து உங்கள் மூலமாக ஜனங்களுக்கும் அது போகணும். அது வந்து ஐ திங்க் இன்னைக்கு நாளில் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜனங்களுக்கு இருக்கிற அந்த சீரியஸ்னஸ்லையும் பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அவங்கள மகிழ்விக்கிற அந்த ப்ரொஃபஷனில் நம்ம இருக்கோம். அதை வந்து நம்ம சந்தோஷமாக செய்யணும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ மாரி 2 வந்து மாரி 1 பண்ணதுக்கப்புறம் மாரி 2 பண்ணணும் அப்படிங்கிற, இன்ஃபேக்ட் மாரி 1 பண்ணுறதுக்கு முன்னாடியே தனுஷ் சார் வந்து அவர் ஓகே ஆனது ஒரு பக்க கதையில் ஒரு சினாப்சிஸ் பார்த்து அவர் இந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கருவை பார்த்து தான் மாரி 1 ஓகே பண்ணார் சார். அப்போவே வந்து அவர் சொன்னார் இந்த கேரக்டருக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் அதுக்கு டிசைன் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. பட் அதை நாங்கள் ப்ரெஷராக எடுத்துக்கல. மாரி 1 முடிஞ்சது. மாரி 1 முடிஞ்சு அதை பார்த்தவங்களுக்கு அது ஒரு பிராண்டாக கிரியேட் ஆனதும் அதுலேருந்து ஜனங்கள்கிட்டருந்து வந்த ஃபீட்பேக்கையும் வச்சு மாரி 2 பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. பட் அதுவும் ஐடியாவை நாங்கள் பேசணும், எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பட் இப்பயும் கூட வந்து நம்ம பண்ணணுமே என்ன பண்ண வேணாம், ஸ்கிரிப்டை முடிப்போம், ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு பவுன் ஸ்கிரிப்டாக அதை 2 பேரையும் எக்ஸைட் பண்ணால் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தோம். ஸோ நான் அந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணி சாருக்கு படிக்க கொடுத்தேன். அவர் படித்து முடிச்சுட்டு அவரும் எக்ஸைட் ஆகி இந்த டேட்டில் ஆரம்பிக்கிறோம், நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் மாரி 2. மாரி 1ல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபன் அண்ட் மாஸ் நிறையா இருக்கும். அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வித்தியாசமான கேரக்டராக அமைஞ்சது. அண்ட் அது ஒரு ட்ரேட்மார்க்காகவும் ஒரு பிராண்டாகவும் மாறிச்சு. இப்போ மாரி 2ல் வந்து அந்த கேரக்டர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேரக்டரை வச்சு இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு, நிறைய இடங்களுக்கு அந்த கேரக்டரை இமோஷ்னலாகவும் கதை வைஸும் கொண்டு போகிறதுக்கான அந்த ஃப்ரீடமும் அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் எனக்கு அந்த ஸ்பேஸும் எனக்கு இருந்தது. ஸோ மாரி 2 பார்த்தீங்கன்னா ஒரு லேயர்டான ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் அண்ட் சீரியஸ்னஸ், ஃபன் எல்லாம் கலந்து ஒரு லவ், ஒரு இமோஷனல் கனெக்ட், அது எல்லாமே மாரி 2ல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் லெவல்லையும் சரி, அதுக்கப்புறம் நாங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ண லெவல்லையும் அது வந்து எங்களுக்கு திருப்திகரமாக வந்திருக்கு அப்படிங்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் மாரியோட இது மாரி எதுக்கு, மாரி மூலமாக என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத அந்த பெரிய வார்த்தைகள்லாம் தாண்டி அதோட ஒரு கருவாக நம்ம நினைக்கிறோன்னா வந்து மாரி வந்து ஒரு ரொம்ப நல்லவனும் கிடையாது, ரொம்ப கெட்டவனும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு ஒரு கதை சொல்கிறோம். ஸோ இந்த கதையில் வந்து ஒருத்தர் மேலே நம்ம ஒரு ஹேட்ரடை வந்து செலுத்தும் போது, வாண்டடாக ஒரு ஹேட்ரடை செலுத்தும் போது அந்த ஹேட்ரட் நம்மளையும் அந்த செலுத்துறவங்க மேலேயும் என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு எதையும் எதிர்பார்க்காத ஒரு பாசத்தை ஒருத்தர் மேலே செலுத்தும் போது அது நம்மளையும் அந்த பர்சனையும் என்ன பண்ணுது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இதை சொல்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மாரியோடைய ஒரு கோர். அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு எல்லாருடைய கேரக்டர்ஸும் அதில் ஒரு பங்கு இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து கிருஷ்ணா சாரோட பங்கு இருக்குது. அந்த வில்லன் எலமெண்ட், அந்த ஹேட்ரடை செலுத்துறதுல வந்து டொவினோ சாரோட கேரக்டரோட பங்கு இருக்குது. அந்த பாசத்தை செலுத்துறதுல வந்து சாய் பல்லவியோட கேரக்டரோட பங்கு இருக்குது.
இது எல்லாத்துக்கும் நடுவில் கரெக்டான நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு பகுதியில் வந்து வரலட்சுமி நம்மளோட கேரக்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் கலந்து தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு செலிப்ரேஷனான ஒரு படத்துக்கு நடுவில் இப்படி ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஒரு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம் வரைக்கும் ஒரு ஹை பாயிண்ட் போகும். அதுக்கப்புறம் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில் இதெல்லாம் நடக்கும், இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியா இருக்கும். பட் ஐ திங்க் வந்து என்னோட நம்பிக்கை அந்த செகண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கா, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடக்குதா அப்படின்னு ஒரு ப்ளசண்டான சர்ப்ரைஸ் ஜனங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாறி அப்படிங்கிற அந்த ஃப்ரான்ச்சைஸோட மைண்ட் செட்டில் உள்ள வரும்போது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைசஸ் படங்களில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படத்தை பார்த்தவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்தடுத்து நடக்க போகிறத வந்து ரிவீல் பண்ணாமல் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி உங்களுடைய கருத்தை வந்து செலுத்துறதுல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உங்களோட இதுக்கப்புறம் உங்களோட படம் தான் அது, உங்களுக்கும் இந்த ஆடியன்ஸுக்கும் தான் இந்த படம் சமர்ப்பணம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களை அந்த படம் எப்படி ரியாக்ட் பண்ண வைக்குதுங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ குயிக்காக நான் எல்லாரையும் தேங்க் பண்ண வேண்டிய தருணம் இதுதான் வந்து அதுக்கான வாய்ப்பு. ஸோ கீழேருந்து வரேன். ஆக்சுவலாக இப்போ சிஜி வந்து நிறையா ஒர்க் இருக்குது இந்த படத்தில். குட்டி குட்டி சிஜி அதுன்னு உங்களுக்கு கண்ணே படாது, ஆனால் அந்த சிஜி ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ டிஜிட்டல் பிரிக்ஸ்னு ஒரு சிஜி டீம் இதை பண்ணாங்க. அண்ட் சிங் சினிமாஸ் அண்ட் ராதாகிருஷ்ணன் சார் சவுண்ட் சைடு பண்ணாங்க. அண்ட் B2H வந்து டிஐ பண்ணாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆப்வியஸ்லி வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி இதை புகழ்ந்தது வந்து உண்மையிலேயே நியாயம்தான். அண்ட் அது வந்து ஒரு ப்ரொடக்ஷனோட ப்ரெஷரோ இல்லை அந்த இதுவோ நம்ம சைடில் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அதுக்கு ஆப்வியஸ்லி மெயின் காரணம் வந்து வினோத் சார். ஒரு போர் வாழ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது உண்மையிலேயே உண்மைதான் நினைக்கிறேன். அண்டு ரொம்ப நன்றி சார், எல்லாத்துக்குமே கரெக்டாக நேரத்துக்கு எல்லாம் நடத்தி கொடுத்ததுக்கும். ரிலீஸ் வரைக்கும் இன்னமும் ஒரு வேலை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள்லாம் கூட முடிச்சிடுவோம், ஆனால் வந்து ரிலீஸ் ஆகி படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ஒரு வேலை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் வினோத் சார், உங்களோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவரோட டீம் மேனேஜர்ஸ் டீம் சொக்கலிங்கம் சார், கோவிந்த், சூர்யா, இன்னும் மற்ற மேனேஜர்ஸ், கேஷியர் சுரேஷ், அவங்க எல்லாம். அண்ட் என் சைட்லேருந்து மேனேஜர் ஒர்க் பார்த்த மார்டின் இல்லாமல் ஐ திங்க் ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்காது. எல்லாருக்கும் ஃபோன் நான் ஸ்டாப் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பா எடுக்கிற ஃபோன் அப்படிங்கிற அளவுக்கு ஃபோன் அடிப்பார். ஆனால் வேலை எப்படியோ நடந்துடும். ஸோ அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆப்வியஸ்லி. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு படத்துக்கு வந்து ஒரு படத்தை கரெக்டான நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் வந்து எப்பயுமே ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் பிரவீன் அண்ட் ராஜ்குமார், பாலாஜி, அப்புறம் வந்து நிவேதா, லோகேஷ், அப்புறம் வந்து அப்பப்போ நடுவில் எங்கள் படத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போன சுகன், விக்னேஷ் அண்ட் சக்தி, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் என்னோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் சோல்ஜர்ஸ் அப்படின்னா நிவேதாவும் லோகேஷன் சொல்லுவேன். அவங்க 2 பேரும் இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு. அவங்க 2 பேர் மட்டுமே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் இருக்கிற அசிஸ்டண்ட் டீம்ஸ் எல்லாருக்கும் எனக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ இப்போது டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா வாசுகி பாஸ்கரோட நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்ன மாதிரி. அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் யூனிக்கான லுக்ஸ், இவ்வளோ லீட் ஆக்டர்ஸே இவ்வளோ பேர் இருக்காங்க தனுஷ் சாரும் தாண்டி அப்படிங்கிற போது வந்து அவங்க எல்லாருக்கும் கரெக்டான லுக்கை வந்து செட் பண்ணணும். இந்த கேரக்டர் வந்து அதை கேட்குது, அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக இந்த கேரக்டர்ஸை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ நான் வச்சுருந்த ஐடியாஸும் அவங்க கொடுத்த இந்த ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் வச்சு வந்து ஒவ்வொருத்தருக்கும் லுக் ட்ரையல் பண்ணி இப்போ அது வந்து நீங்கள் பார்க்க முடியுது. சொன்ன போது கரெக்டான பிக்சர் வந்துருச்சு. அவங்களோட லுக்ஸ் வந்து இவ்வளோ அற்புதமாக வந்திருக்கிறதுக்கு அவங்க ஒரு பெரிய காரணம். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் போஸ்டர்ஸை பற்றி சொல்லும் போது என்னோட போஸ்டர் டிசைனர், ஐ திங்க் போஸ்டர்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அந்த கேரக்டர் போஸ்டர்ஸ் நாங்கள் பண்ணதும் ரொம்ப பெருசாக ரீச் ஆச்சு. அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை சம்மந்தப்பட்ட அதே சமயத்தில் ஒரு லுக் அண்ட் ஃபீலாகவும் சூப்பராக அமைஞ்ச ஒரு போஸ்டர்ஸ் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் டிசைனர் தான் பண்ணார். சூப்பர் ஒர்க் அவரோடது. அண்ட் பாடல்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல் வந்து தரலோக்கல் அப்படிங்கிற பாட்டு வந்து எனக்கு ரொம்ப விஷுவல்ஸ் இப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட விஷுவல்ஸ் அதை பண்ண பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் வந்து இந்த படத்துலையும் இன்ட்ரோ சாங் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஒர்க் பண்ணுற எப்பயுமே ஜென்ரலி ஜாலி. அவரோட ஒரு ஒர்க் பண்ணுறது மைக்கில் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பார்.
அண்டு இந்த பாட்டில் வந்து இன்ஃபேக்ட் ஒரு பாம்பே டான்சர்ஸ்லாம் ஒரு மார்வாடி வெட்டிங் சினாரியோ இருந்துச்சு. ஸோ இவருக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஆனாலும் போராடுவார், விடவே மாட்டார். மைக்கில் கத்தி தப்பா ஹிந்தியில் பேசி அது நான் செட்டில் அந்த மாதிரி நான் சிரிச்சதே இல்லை ஸ்பாட்டில். ஸோ அவரோட ஒர்க் பண்ண செம்ம ஜாலி அண்ட் ஹெவி டான்ஸ் சாங் எல்லாரும் டான்ஸ் ஆடிருக்காங்க. தனுஷ் சார், கிருஷ்ணா, சாய் பல்லவி, ரோபன், வினோத் எல்லாரும் அந்த பாட்டில் டான்ஸ் ஆடிருக்காங்க. அற்புதமான விஷுவல்ஸாக கிராண்டாக வந்திருக்குது. அண்ட் ரவுடி பேபி பாட்டோட கொரியோகிராஃபிக்கு வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. அந்த பாட்டு கேட்டோடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு, சார்கிட்ட பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேட்டோம். சும்மா கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சாரும் கேட்டார். கேட்ட உடனே நீங்கள் தனுஷ் சார் கேட்டார், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் இம்மீடியட்டாக அவ்வளோ ஈஸியாக வந்து ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பாட்டை கேட்டார். அதுக்கப்புறம் அவ்வளோ இன்வால்மெண்ட் அந்த பாட்டை வந்து பண்ணுறப்போ இத்தனை படங்கள் பண்ணிட்டார், இத்தனை பாடல்கள் பண்ணிட்டார், அவர் தொடாத உச்சமே இல்லை. அவர் வந்து இவ்வளோ இன்வால்மெண்ட் காட்டணுங்கிற அவசியமே இல்லை இந்த ஸ்டேஜில் அவருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அந்த 3 days ஆஃப் ஷூட் வந்து அவ்வளோ ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அவருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். அவர் நிலைமையிலேருந்து எங்களுக்கு வந்து இதை பண்ணி கொடுத்தது வந்து ஒரு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் மூணாவது ராஜசரோட பாட்டு வந்து நாங்களே தான் ஷூட் பண்ணோம். அது ஒரு பெரிய பொறுப்பாக இருந்துச்சு, அந்த பாட்டை கரெக்டாக ஷூட் பண்ணுங்கிறது. அது வந்து நாங்களே ஷூட் பண்ணோம். அண்ட் ஓம் சாரோட ஒர்க்கும் அது சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் ஸ்டன்ட்ஸ் சில்வா மாஸ்டர் ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் வந்து கதையோட ஒட்டி நிறைய ஸ்டன்ட் சீக்வன்சஸ் இருக்கும், ஒரு 4-5 ஸ்டன்ட் சீக்வன்சஸ் இருக்கும், எல்லாமே கதையோட கலந்து இருக்கும். அண்ட் அவருக்கு ஸ்கிரிப்ட் சென்ஸும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர்கிட்ட வர ஃபீட்பேக்கு அண்ட் கதையில் ஸ்டண்ட்டை வந்து இன்கார்பரேட் பண்ணுறது வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். அண்ட் ஸ்டன்ட்ஸ் கண்டிப்பாக இதில் பேசப்படும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் என்னோட எடிட்டர் பிரசன்னா, ஆப்வியஸ்லி படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எடிட் டேபிள் எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் பார்ப்பேன். நான் அதை வந்து கரெக்டாக படத்தை கோர்வையாக கொடுக்கறதில்ல. அதில் வந்து அவருக்கும் ஸ்டோரி சென்ஸு அண்ட் ஒரு சீனை எப்படி டிசைன் பண்ணுங்கிற சென்ஸ் வந்து பிரசன்னாக்கு ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் வந்து அதை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர் ஒர்க்கிங் பிரசன்னா ஆஸ் வெல். என்னோட ஆர்ட் டைரக்டர் அமரன் சார். நான் வந்து ராப் பார்ட்டியில் அவர்கிட்ட நிறைய சொன்னேன், அவர் அதை கேட்டு புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து உண்மையிலேயே உங்களை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது வந்து நான் ப்ரெஸ் மீட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் அவ்வளோ தேக்கி வச்சுருக்கேன். சில பேர்கிட்ட வந்து சில சமயம் ஒர்க் முடிஞ்சோடனே டப்புன்னு போய் சொல்லும் போது அது நம்ப மாட்டாங்க, ஓ சரி சும்மா சொல்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. நம்ம சபைகளை வச்சு அதை சொல்லும் போது தான் அதோட ஒர்த்தும் வேல்யூவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். ஸோ அவரோட ஒர்க்கு இதில் வந்து பேசப்படும். சில சமயம் ஆர்ட் வந்து 2 விதமாக இருக்கும். சில சமயம் படத்தோட ரொம்ப ஒட்டி இருக்கும், அது பண்ணியிருக்கிற ஒர்க்கே தெரியாது. அந்த மாதிரி ஒர்க்கும் இதில் இருக்குது. ரவுடி பேபி சாங்லலாம் வந்து அது ஸ்டாண்ட் அவுட்டாக ஆர்ட் ஒர்க் தெரியுற அந்த மாதிரி ஒர்க்கும் இதில் இருக்குது. அண்ட் ஃபைட்ஸுக்கு சாங்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய செட் ஒர்க் இருக்குது. இதில் கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரில் சில விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணும்போது நிறைய செட் ஒர்க் அண்ட் குட்டி நேச்சுரல் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணும்போது அந்த சின்ன டீட்டெயிலிங்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனாக அமரன் சார் பண்ணார். அண்ட் அவர் ஒரு பெரிய ப்ளஸ் படத்துக்கு கண்டிப்பாக. அண்டு ஓம் சார் வந்து மாதிரி 1ல் அவரோட ஒர்க் பண்ணேன். அண்ட் இப்போ 2லையும் அவரோட திருப்பி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டும் சரி, படம் பார்த்துட்டும் சரி, அவரோட ஒர்க் அவ்வளோ பாராட்டினாங்க. அண்ட் அது வந்து அவ்வளோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்தே வந்து அவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி இதை வந்து இந்த அவுட்புட்டை வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் நாங்கள் ஒரு கலர் கோடிங்லாம் ட்ரை பண்ணோம். இப்போ வந்து கிருஷ்ணா சாரோட கேரக்டர் வந்து ஒரு கிரவுண்டிங்காக எர்த் எலமெண்ட்ஸ் இருக்கும், அதனால ப்ரௌன் அண்ட் க்ரீன்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் டொவினோ சாரோட சைடு வந்து நெகட்டிவ் அந்த ஆன்டகனிஸ்ட் விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து மெஜெண்டா அண்ட் வயலட்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் சாய் பல்லவியோட போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ப்ளூஸ் நிறையா இருக்கும் அந்த ப்ளசன்ட்னஸ் கொண்டு வரதுக்கு. வரலட்சுமி மேமோட அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் கலர்ஸ் நிறையா இருக்கும் சுற்றியே. ஸோ இந்த மாதிரி எஃபர்ட் அதில் போயிருக்கு. அது வந்து உங்களுக்கு தனியாக தெரியலனாலும் அது சப்ளிமினலாக வந்து அது உங்கள் மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு ஒர்க் சார் பண்ணியிருக்காரு. அண்ட் ஈவன் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அவர் வந்து அதை பர்ஃபெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் சார். ஒரு செல்ஃபி வீடியோ ப்ரமோஷனுக்கு அனுப்புதுன்னு சொன்னாலும் அடிச்சுட்டு ஐயோ எனக்கு கலர் கரெக்ட் பண்ண டைம் இல்லை பரவாயில்லையா அப்படின்னு செல்ஃபி வீடியோ கூட வந்து அவர் அப்படி தான் கேட்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் டெக்னீஷியன், ஒரு பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. அண்ட் யுவன் சங்கர் ராஜா சார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பர்சனல் கனெக்ட் என்னன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு 10th படிக்கும் போதெல்லாம் நான் ஆக்டர் ஆகணும் தான் எனக்கு ஆசை. ஃபஸ்ட்டு சினிமா ஆசை வந்தப்போ காதல் கொண்டேன் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். திருச்சியில் காவேரி தேட்டரில் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து முடிவு பண்ணேன். ஸோ வந்து அந்த படம்
அந்த படத்தில் இருந்த 3 பேர் தான் நான் இன்னைக்கு டேரக்டராக ஆவேன் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு காரணம். ஒன்று செல்வராகவன் சார், இன்னொன்று தனுஷ் சார், அண்ட் 3வது யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ அதில் 2 பேரோட இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்புக்கும் அந்த நிலைமைக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியலாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ யுவன் சாரோட நான் ஒரு மியூசிக்கல் லெஜெண்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் அவரோட ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து என்னோட 4வது படத்தில் கிடச்சிது அப்படிங்கிறதுக்கு அவருக்கும் தனுஷ் சாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு பாட்டும் முத்தாக கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பாட்டும் கையில் வரும்போது வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்டு படத்தோட ஆர்ஆர் பிஜிஎம் கிங்னு சொல்லுவாங்க யுவன் சாரை வந்து, அதை வந்து இந்த படத்தோட ஆர்ஆர் பார்க்கும்போது அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு திரும்பவும். ரொம்ப தேங்க்ஸ் சார், சூப்பர் சாங்ஸ் அண்ட் சூப்பர் ஆர்ஆர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் நடிகர்கள் நிறையா இது நான் சொல்லி தான் சார் ஆகணும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் பிரித்து நான் சொல்லியே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ ஒரு பெரிய பட்டாளம் இருக்குது இதில். அண்டு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நான் உங்களோட எல்லா பேரும் ஐ திங்க் உங்களுக்கு அனுப்பியிருப்போம். எல்லாத்தையும் நான் ஸ்டேஜில் சொல்ல முடியலன்னா தப்பாக நினச்சிக்கலாம் நான் யாரும். அண்டு நிஷா இந்த படத்தில் வந்து உள்ளே வந்தது வந்து தனுஷ் சார் தான் காரணம். நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது அவங்க கேரக்டரில் தனுஷ் சார் சொல்லி தான் வந்து, அதுக்கப்புறம் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு அவங்களோட ஒர்க்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்புறம் நான் ஸ்கிரிப்டில் இன்கார்பரேட் பண்ணேன் அந்த கேரக்டர். ஸோ இந்த படத்தோட காமெடி பட்டாளம் வந்து நிஷா, ரோபோன்னு, வினோத். அண்ட் படத்தில் இருக்கிற ஆப்வியஸ்லி தனுஷ் சாரும் சாய் பல்லவியும் அந்த காமெடி டிபார்ட்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கிருஷ்ணா சார் இந்த படத்துக்கு உள்ளே வந்தது வந்து நான் அவரை தேங்க் பண்ணணும் இந்த விஷயத்த செஞ்சதுக்காக. அண்ட் அதுக்கான ஜஸ்டிஸையும் நான் படத்தில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கிருஷ்ணா சாரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு சோலோ ஹீரோவாக ஒரு மாஸ் ஹீரோவாக என்னெல்லாம் அவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்துலையும் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோ சாங்கில் டான்ஸ் ஆடியிருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு, காமெடி பண்ணியிருக்காரு, இமோஷனலாக நடிச்சிருக்காரு, எல்லாத்தையும் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு பெரிய ப்ளஸ் கிருஷ்ணா சார் இந்த படத்தை பண்ணதுக்கு. தேங்க்யூ சார் ஃபார் பீயிங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் வரலக்ஷ்மி அவங்க சூஸ் பண்ணுற அந்த சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அதனாலேயே அவங்க வந்து தனியாக தெரியுறாங்க. அண்ட் ஐ ஆல்வேஸ் கமெண்டட் ஹர் ஃபார் தேட். அண்ட் இந்த படத்துலையும் வந்து அவங்க சாருக்கு பேர் பண்ணலைனாலும் அவங்க ஃபீமேல் லீட் தான் கண்டிப்பாக. அண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த கதை நவர்றதுக்கான முக்கியமான காரணம் அந்த கேரக்டராக இருக்கும். ஸோ தேங்க்யூ வரு ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அவ்வளோ டக்குன்னு சாரி மாற்றிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டொவினோ தாமஸ் மலையாளத்தில் ஒன் ஆஃப் த டாப் யங் ஹீரோஸாக இருக்கார். அண்ட் அவர் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக பட்டதுனால அவர் ரொம்ப ஹாப்பியாக அந்த படத்தை பண்ணதுக்காக ஒத்துக்கிட்டு வந்தார். அண்ட் அவ்வளோ டெடிக்கேஷன். அண்ட் என்ன கொடுத்தாலும் பண்ணிடுவார். இப்போ பல்லில் ஒரு பிளட் போடணும், இல்லை ஒரு கரை போடணும், அதுக்கு எடிபிள் பிளட் எங்கன்னு இப்படி நான் தேடிட்டு இப்படி திரும்பத்துக்குள்ளே எதையாவது பூசிட்டு ரெடி அப்படின்னு வந்து நின்றுவார் டப்புன்னு. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன். அண்ட் எதுவாக இருந்தாலும் டப்புன்னு கேள்வி கேட்காம பண்ணக்கூடிய ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அண்ட் அவர் வந்த பாதை அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒன்றுமே இல்லாத ஒரு பொசிஷன்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வந்திருக்கிறது. ஐ திங்க் ஹி வேல்யூஸ் இட் வெரி மச். அண்ட் தேங்க்யூ டொவினோ ஃபார் பீயிங் எ பார்ட் ஆஃப் தி ஃபில்ம். அண்ட் சாய் பல்லவி இந்த கேரக்டர் எழுதுனதுக்கப்புறம் இந்த கேரக்டர் கரெக்டாக காஸ்ட் பண்ணணுமே, எப்படி இந்த பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறதுன்னு மண்டையை உடச்சிட்டு இருக்கும்போது பிரேமம் ஃபிதா 2 படத்தையும் பார்த்து தான் வந்து ஓகே இவங்களால இந்த ரெண்டு ஷேடையும் புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஃபன்னான ஒரு செக்ஷன்ஸும் இருக்கும், பயங்கர ஃபன்னான செக்ஷன்ஸும் பயங்கர இமோஷனலான செக்ஷன்ஸும் இருக்கும். அது ரெண்டையுமே அவங்களால புல் ஆஃப் பண்ண முடியும்னு நாங்கள் நம்பணும். அண்ட் நிறைய மெனக்கெட்டு ஆட்டோ ஓட்ட கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்லாங்கை கற்றுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணாங்க. அண்டு அவங்கள்ட்ட என்னென்னா ரொம்ப புரிஞ்சு அதை கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான் அதை அவங்களால பண்ண முடியும். அண்ட் வாடற சீன்னா நேரமாக அழுதுருவாங்க. அது வந்து இப்போ ஒரு சீனில் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ வந்து நான் அடுத்த சீனில் என்ன பிளான் பண்ணேன், பாருங்க ஃபஸ்ட்டு ஒயிட் ஷாட் தான் எடுக்கிறோம். இந்த ஷாட்டில் வந்து நீங்கள் அழுதுறாதீங்க, நிஜமாலே க்ளோஸ்அப் வைக்கும் போது தான் நீங்கள் அழுகுறது தெரியும். ஓகே தானே, ஒயிட் ஷாட் வைக்கலாம் தானே வச்சு போய் ஒயிட் ஷாட் வச்சா பொல அழுதுருவேன் டப்புன்னு. அழுதுட்டு நான் தான் சொல்லிட்டு போனேன், இல்லை ஏன் அழுதுங்கன்னா எனக்கு அழுவ வருது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி வந்து அந்த கேரக்டருக்குள்ளேயே பயங்கரமாக சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆக்ட்ரஸ். அதுதான் அவங்களோட மெத்தட்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. நான் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் சைட் ஆஃப் த ஃபிலிமில் வந்து அவங்க ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட். அண்ட் அவங்க கேரக்டர் வந்து மனசில் நிற்கும் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். அண்டு கண்டிப்பாக நிறைய பேர்த்த விட்டுருப்பேன் நான் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாலும். பட் ஹோப்ஃபுல்லி எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது என் பேரையா
ஸோ தனுஷ் சாரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் வந்து நான் மாறி ஒன்னில் அது ஒரு விதமாக இருந்தது. நான் புதுசாக அவரை முதல் தடவை மீட் பண்ணுறேன், முதல் தடவை அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது அது வேற ஒரு அனுபவமாக இருந்தது. இப்போ வந்து இந்த இத்தனை நாளில் வந்து அவர் எனக்கு ஒரு எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கம்ஃபர்ட் லெவல் அண்ட் அவரை வந்து அவரும் சரி ஐஸ்வர்யா மேமும் சரி என்னை அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தராக என்னை கன்சிடர் பண்ணி என்னை வந்து நடத்துகிற விதமாக இருக்கட்டும் ரொம்ப பூரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் அவரோட நடிப்பை பற்றியும் அவரோட டேலண்ட் பற்றியும் வந்து எத்தனை தடவை யார் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அவரே ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இன்னும் பாலாஜி இப்பெல்லாம் நான் வந்து படத்தில் நடிக்கும் போது எல்லாம் அதை பார்த்துட்டு வந்து எப்பயும் போல அவர் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். பட் ஐ திங்க் இந்த படத்தில் வந்து ஒரு 4-5 சீனில் வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம்னு அகைன் எல்லாமே வெளியிலேருந்து ஒரு கமர்ஷியல் படம்னே இதை நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் வேற ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தில் வந்து ஒரு 5-6 சீனில் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் தனியாக ஒரு ஆக்டராக அவர் ஷைன் ஆவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நான் பார்த்து ஒரு ரசிகனாக பார்த்து நான் மானிட்டர்லேயும் எடிட்லேயும் நான் வந்து ரசித்தேன். அண்ட் இப்போ சார் இருக்கிற அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, சார் ஒரு பொசிஷனில் இருக்கார். இப்போ ஜென்ரலாகவே எல்லாரும் வந்து இப்போ ஒரு ஸ்டார்ஸ் அப்படின்னா இப்போது பெரிய ஸ்டார்ஸ் அவங்களுக்கு அடுத்து இப்போ அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் அந்த பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு டாக்லாம் அன்அவாய்டபுளான விஷயம். பட் ஐ திங்க் சாரோட பொசிஷன் வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு பொசிஷன் அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக ஒரு ஆக்டர் ஒரு 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 இப்போ இவ்வளோ மார்க்கெட்டை கமாண்ட் பண்ணுற ஒரு ஹீரோ, அவருக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இவ்வளோ தியேட்டர்ஸ் வரும் அப்படிங்கிறத மட்டும் வச்சு அவரோட பொசிஷனை வந்து நம்ம எடை போட்டுற முடியாது. ஸோ அவரோட பொசிஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணணுன்னா நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் சொல்கிறேன். இதை எல்லாராலையும் இந்த எல்லாத்தையும் ஒருத்தர் மேலேயே யாராலையாவது பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே அதை முடிவு பண்ணிக்கலாம். அவர் ஒரு அற்புதமான நடிகர், ஒரு நேஷனல் அவார்டு வின் பண்ண நடிகரார். அப்படி அதை தாண்டி வந்து எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். ஒரு மாஸ் டைலாக கொடுத்தாலும் அதை அவரால் எப்படி டெலிவர் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியக்கூடிய ஒரு நடிகர். ஸ்லோ மோஷனில் அவர் நடந்தாலும் பார்க்க ரசிகமாக கூடிய ஒரு நடிகர். அதை தாண்டி அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவர் இது மட்டும் பத்தாது, நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்ட்டு இப்போ இயக்குனராக ஆகணும்னு விரும்புகிறாரு, இந்த கதையை சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறாரு. பவர் பாண்டி மாதிரி ஒரு படம் ஒரு மாஸ் ஹீரோ எதுக்காக டைரக்ட் பண்ணணும் அவசியமே இல்லை, அதை பண்ணுறாரு. பாடல்கள் எழுதுறாரு, இளையராஜா சார் பாடின அந்த பாட்டு மாதிரி எழுதக்கூடிய ஒரு பாடலையும் எழுதக்கூடிய ஒருத்தராக இருக்காரு, இசை தெரிஞ்சவராக இருக்காரு, பாடுறாரு. அண்டு இதெல்லாம் தாண்டி ஒரு டேலண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை, அதுவும் சாதாரணமாக சும்மா டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதில்ல, அவர் ஐடென்டிஃபை பண்ண டேலண்ட்ஸ் எல்லாம் மிகப்பெரிய இடத்துக்கு போகிற ஒரு டேலண்ட்ஸை வந்து கண்டெடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறாரு. எங்கே ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அதை எடுத்து வந்து அதை பெருசாக்கணும்னு நினைக்கிற ஒருத்தராக இருக்காரு. 1 பார் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து 3 படத்தில் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு அவரா ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிறைய டேலண்ட்ஸை வந்து அது மூலமாக வந்து வெளியில் ஜனங்களுக்கு காட்டி நிறைய படங்களையும் நல்ல கண்டென்ட் காக்கா முட்டை மாதிரி கண்டென்ட்டையும் வெளியில் காட்டி இன்னைக்கு ரஜினி சார் வச்சு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு இந்த 1 பார் நிறுவனம் வளர்ந்துருக்குன்னா இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் இந்த எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் மேலே வைக்க முடியும்னா அந்த பொசிஷன் யூனிக்கா இல்லையா அப்படின்னு அது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் சார் எப்பயுமே தனி காட்டு ராஜா தான். ஸோ அதுதான் அவரோட பொசிஷன், அவருக்கு காம்படிஷன் அப்படிங்கிறதும் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், இவ்வளோ பண்ணிட்டு அமைதியாக இருக்கிறது தான் அவரோட இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இப்படியே இருங்க சார், இன்னும் பெரிய பெரிய இடங்கள் நீங்கள் தொடணும் அண்ட் எங்களை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும். ஹாலிவுட்டு அது தாண்டி இன்னும் நிறைய நீங்கள் பண்ணணும், அதுக்கான டேலண்ட்டும் அதுக்கான நல்ல உள்ளமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தொடர்ந்து நாமளும் இன்னும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. அண்ட் இந்த படத்தை பாருங்கள், எங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த திருப்தியும் அந்த சந்தோஷமும் எங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு, அது இனிமேல் எதுவுமே குறைக்க முடியாது. நாங்கள் ஒரு செலிப்ரேஷனில் ஆல்ரெடி இருக்கோம், அந்த செலிப்ரேஷன் உங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் 21ஆம் தேதி அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் டூ வாட்ச் த ஃபில்ம் அண்ட் லவ் இட். தேங்க்யூ. மறந்துட்டாங்கன்னு நினச்சேன், தப்பிச்சிட்டோன்னு நினச்சேன், மாட்டி விட்டாங்க. மேலே ஏறும்போது பார்த்தேன், சுற்றி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. நான் இடத்துல ஜூனியர் பெஸ்ட் நினைக்கிறேன் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் லாட் டு பாலாஜி மோகன் சார். அவரோட வாய்மொழி பேசும் படத்துலேருந்து நான் ஆடிஷன் போயிட்டு இப்போ மாறி 2ல் செலக்ட் ஆகி அவரே என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தில் நடித்தது வந்து இட்ஸ் blessing to me because some of the best talents in the country have worked in the film and it was an honor to work with all of them. And படத்தை நானும் டப்பிங் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ முழு படத்தை பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப ஈகராக இருக்குது. ஆல் த சீன்ஸ்
which I acted with Dhanush sir, Sai Pallavi ma'am, Tovino sir, everybody. So நான் வந்து தனுஷ் சாரை ஃபஸ்ட் டைம் பார்த்தது கிடையாது. லைக் செட்டு இந்த மாறிட்டு இப்போ நடிக்கிற வரைக்கும் நம்ம தனுஷ் சாரை பார்த்தது கிடையாது. செட்டில் நான் பாட்டுக்கு யாருமே இல்லை, நான் தான் நடிக்க போகிறேன் நீங்கள் நினச்சிட்டு நின்றுருக்கேன். திரும்பி பார்த்தா தனுஷ் சாரில் மாறி நிற்கிறாருங்க. ஸோ வந்து உள்ள அப்படியே படபடப்பாயிடுச்சு. வணக்கம் மாறின்னு வந்துருச்சு வாய் வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிட்டேன். செட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மாறி மாதிரி தான் இருப்பார் அவர் தனுஷ் சார் மாதிரியே இருக்க மாட்டார். மாறி தான் செட்டு ஃபுல்லாக மாறி கேட்ட போட்டுறாரு. ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன் சார் உங்கள்கிட்ட வந்து நடிப்புலையும் சரி எல்லா விஷயத்தையும் சரி உங்களை அப்சர்வ் பண்ணி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் ஆடியன்ஸ் அண்ட் அமங் மேக் மீ சிட் நெக்ஸ்ட் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியல. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்டேஜில் பேசினா ரொம்ப பயம். ஸோ ஐ கீப் இட் வெரி ஷார்ட். மாரி 1 தான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம். ஐ டெபியூட்டட் வித் மாரி 2 வந்து பாலாஜி திருப்பி ஃபோன் பண்ணி போகும்போது ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. ஸோ ஐ ரியலி தேங்க் பாலாஜி, தனுஷ் சார், ஒண்டர் பாய் வினோத் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலி பார்த்துட்டே இருந்தேன். ஐ ஃபெல்ட் லைக் டெத் ரோல் இந்த சிக்கன்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கல ஒன்று வெட்டி முடிப்பாங்க. ஸோ நான் அப்படின்னு இவங்க கொஞ்சம் நான் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தேன்னா இதெல்லாம் தான் சொல்லணுன்ட்டு இதெல்லாம் சொன்னேன்னு மறந்தே போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I'd like to thank Balaji for this beautiful opportunity. ஏன்னா ராத்தா ஆனந்தி பற்றி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது I was thinking okay it's a very different character. ஒரு ஆட்டோ டிரைவரா இவங்களோட எமோஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும், எப்படி நம்மளால பண்ண முடியுமான்ட்டு. So he was very patient with me. He sat and discussed. We did a lot of homework and then we went in. And then I'll have to thank Yuvan Shankar Raja sir for the beautiful music. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து we heard வானம் பொழிந்தாலும் பாட்டு. And that time when we were shooting it itself, avlo or emotion we had just by listening to it. Adanal even the visuals are equally powerful. And I'm so lucky and blessed. Yena Raja sir oda music la and Raja sir oda voice la and I never even knew that it was possible for me to be in. And I think it's a blessing and I have to thank you sir. And unnu vandu நம்ம Rowdy Baby part when we heard the song, Balaji Mohan அவர் சொல்லியிருந்தாரு பிரபுதேவா சாரை கூப்பிடலாம் அப்படின்ட்டு. And I said, yo, please, வேணாமே எனக்கு பயம். ஏன்னா நான் I think when I was 16 years old, உங்களில் யார் எடுத்த பிரபுதேவான்னு ஒரு ஷோ நான் பண்ணியிருந்தேன். அப்போ I went up to the semi-finals. அப்புறம் I lost over there. I couldn't meet பிரபுதேவா சார். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து யாராவது ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணேன்னா அவங்க சொல்லுவாங்க பிரபுதேவா சார் வந்து கொரியோகிராஃப் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டஃபாக ஸ்டெப்ஸ் போடுவாங்க, திருப்பி வந்து பர்ஃபெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ ஐ ஹேட் மை ஓன் ஸ்டைல் அண்ட் ஐ தாட் ஓகே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை வேணா. I kept telling பாலாஜி மோகன் சார் வேணாம். But then somehow it just happened and we finished the choreography. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிஜமாவே. But on the day when we went and shot, it was in the exact same set where we shot உங்களில் யார் எடுத்த பிரபுதேவா. So it was exactly where I started my journey. So it took ஒரு circle, குட்டி circle in my life that happened. And thank you so much Balaji for making that happen. And I'll have to thank Varalakshmi Sharatkumar. ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ நேரம் we haven't spent a lot of time together in the set, but இங்க இருக்கும்போதே she's giving me so much of comfort and I've fallen for you already. Thank you so much. And Nisha, Vinod and Anna இப்போ எவ்வளோ எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இதே மாதிரி தான் செட்லேயும் இருக்கும். And they'll never make you feel like இதுதான் வந்து இப்போ நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி தான் இருக்கும்ட்டு. So they made me feel so comfortable. And thank you all so very much. And நீங்கள் அந்த டேக் வந்து மறந்துடலாம் இதுக்கப்புறம். And அதுக்கப்புறம் ஓம் சார், அம்ரின் சார் அண்ட் டொவினோ, எஸ்பெஷலி யூ. ஏன்னா ஐ நோ வேற லாங்குவேஜ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த டிக்ஷன் வர்றதுக்கு டு மேக் இட் பிலீவபிள். ஸோ ஐ ஹவ் சீன் தட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட் அண்ட் இட் லுக் ஸோ நைஸ் இன் த ட்ரெய்லர். ஸோ வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். And Vasuki, who put up with all my problems saying that idu vena adu vena, to finally she gave me a beautiful look and a very different look from the movies that I've done previously. And I'll finally have to talk about Dhanush sir. And அவரோட மூவிஸ் எல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். அண்ட் I've always heard he's a phenomenal actor. அவர் வந்து ஸ்க்ரீன் மேலே இருக்கும்போது he lead it up. You can't look at anybody else other than that. ஸோ நான் அங்கே உள்ளே போகும்போது கூட I was thinking okay நம்ம பயந்துட்டு உள்ளே போகக்கூடாது, மறந்துடுவோம், we are good enough. அங்கே போய் பார்த்தா there's something so beautiful about him where he compliments you. He makes you feel the emotion and he brings that emotion out of you. So I've only seen that in Dhanush sir and he is so real. Sometimes when we express love and when we think we're doing a good job,
he'll be looking into your eyes, into your soul, so that reaches there and you're like, oh my God, this feels so real. So he's that good an actor, and I've learned so much from you, sir. Apart from that, even in the sets, we all know who he is. He is a national award winner, and ivlo vandu pugal irukra or beautiful actor. But அவர் வந்து the way he behaves is like someone who is my என்னோட age, என்னோட colleague, அந்த மாதிரி தான் he's always behaved. He's never made me feel like I'm someone from outside. So thank you so much, sir, for being such a wonderful co-star, a mentor. So thank you very, very much. And ஜென்ரலாக மூவிஸ் பண்ணும்போது வீல் திங்க் ஓகே இதில் நல்லா வேலை பண்ணியிருக்கோம், ஐ திங்க் வி ஒர்க் ஹார்ட், கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த மாதிரிலாம் தான் நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் பட் ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் திஸ் ஃபிலிம் ஐ வென்ட் பேக் ஹோம் வித் அ வெரி ஹாப்பி ஃபீலிங். ஓகே வி ஸ்பெண்ட் சம் வெரி நைஸ் டைம் வித் ஃபேமிலி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல், எப்போ அடுத்த ஸ்கெட்யூல் நடக்கும். டுவர்ட் த எண்ட் ஆஃப் த ஷூட் அண்ட் ஆல் ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ பேட். ஐ வுட் கோ டெல் தெம், நிஜமாவே இப்படி தான் இருக்கணுமா, can't we do another thing, can we do something else? So they had a photo shoot just to convince me and make me feel good. So it was like family, and it will still remain to be family. Thank you so much. Thank you very, very much for the opportunity. Thank you. பல்லவி, ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்கணும். சென்னையில் ஆட்டோ ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்களேன். நிறைய ரோட்ல டிராஃபிக்ல நான் ஓட்ட விடல, ஆனா இட் வாஸ் வெரி மச் ஃபன். ஏன்னா ஓம் சார் வந்து பயப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேமரா அங்கங்க ரிக் பண்ணி விட்டுருப்பாங்களா, ஸோ அதை இடிக்கிறது மாதிரி போய் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பினா ஹீல் ரியாக்ட் ரியலி மச். அதனால இட் வாஸ் ஃபன். கொஞ்சம் ஒரு ப்ராப்பர் சேஃபான இடத்துல தான் ஓட்டணும். தனுஷ் சார் வந்து செட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க? சில இடத்துலலாம் வந்து எனக்கே தெரியாது என்னால் பொட்டென்ஷியல் இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும்ட்டு. I'll do something in the shot, but he'll come back, see that, he'll discuss with Balaji Mohan and he'll come and tell me, Pallavi, I think you can do better. இதுவே ஒன்று கொஞ்சம் நீ பண்ணலாம், நீ இப்படி பண்ணி பாரு, உனக்கு வருதான்னு பாரு. So he could see that I could do even better than that. அதனால he didn't just come and do his job alone. நான் என்னோட வேலை கரெக்டாக பார்த்துட்டேன், என் எக்ஸ்பிரஷன்ஸ் கரெக்டாக வந்துச்சு. He thought that this girl is capable of doing something more than what she can or what I think I can. So it was very sweet of him to do that. இந்த கொஸ்டினுக்காக நீங்கள் ரோபோ பார்த்து பயப்பட வேண்டாம். செட்டில் வந்து உங்களை யார் ரொம்ப கலாய்ப்பாங்க? ஆக்சுவலி எல்லாருமே கலாய்ப்பாங்க. அது ஏன் தெரியல, நான் சைலண்டாக என் பாட்டுக்கு இருப்பேன், எல்லாருமே கலாய்ப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பாலாஜி மோகன், ஐ யூஸ்ட் டு ரன் டு ஹிம், அவர்கிட்ட போய் சார் நீங்களாவது காப்பாத்துங்கன்னா அவரும் சேர்ந்து கலாய்ப்பாங்க. ஸோ எல்லாருமே, இப்போ யுவன் சங்கர் ராஜா சார் கூட கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எல்லாருமே தான், யாருமே விட்டு கொடுக்கல. ஓகே, ஏன் நீங்கள் நிறைய தமிழ் படங்களை நடிக்க மாட்டீங்க? நடிக்க மாட்டேங்கிறேங்கன்ட்டு இல்லை, இஃப் ஐ கெட் சம்திங், ஏன்னா படம் பண்ணும்போது நமக்கும் கரெக்டாக தோணணும். அந்த டிரெக்டர் வில் ஹேவ் டு கிவ் த ப்ராடக்ட் கரெக்டாக. நம்ம வந்து ஐ ஹேவ் டு ஆக்ட் அண்ட் சி இஃப் ஐம் கன்வின்சிங் இல்லை. ஸோ இட் ஷுட் பி குட் ஃபார் மீ அண்ட் டு த டிரெக்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ வில் டூ இட். ஷுட் பி a win-win. லாஸ்ட் கொஸ்டின், தமிழ் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அப்போ தேங்க்யூ ஸோ வெரி மச். நான் பிரேமம் எப்போவோ பண்ணேன், பட் இப்போ வரைக்கும் உங்களோட அன்பு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. ஐ எம் ஆல்வேஸ் indebted. அதனால தேங்க்யூ வெரி மச். ஐ கேன் நெவர் தேங்க் யூ enough for the love you've given me. ஏன்னா எப்போவாவது வந்து when I feel low, when I think that ஐயோ do I have to look that beautiful, do I have to act this way, just few tweets or somewhere ரோட்ல போகும்போது யாராவது பார்க்கும்போது I feel like okay, there are few people who like me, it feels nice. அதனால it's a very different feeling to be loved like this. And யாருக்குமே தெரிய மாட்டேங்குது உங்ககிட்ட அவ்வளோ ஒரு பவர் இருக்குன்ட்டு, that you can make another person who is this far feel this happy. So I'll have to thank you all for that. Thank you, all the very best. I'm so sorry. தமிழ் சினிமா கரம் பிடித்தே அழைத்து வந்த கைக்குழந்தை இவர். கடின உழைப்பும் திறமையும் இவர் முகவரி. 50 வயதில் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை இப்போதே செய்கிறார். உதாரணம் கஜா புயல். கோடம்பாக்கத்தில் கால் பதித்தவரை உலக நாடுகள் அனைத்தும் உச்சம் தலையில் முத்தம் கொடுத்து வரவேற்கிறது. திறமையின் பொக்கிஷம், சாமானிய மக்களின் சந்தோஷம், வறுமைக்கு கை கொடுக்கும் இளகிய மனம். மாரி என்றால் மழை, மழை என்றால் கருணை, கருணையும் கலெக்ஷனும் சேர்ந்தால் தனுஷ். தமிழ் சினிமாவில் சாதனைகளை சரித்திரமாக்கி, கடைசி 3 வரி தான் சொல்லிடுறேன். தமிழ் சினிமாவில் சாதனைகளை சரித்திரமாக்கிய எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், இந்த 3 எழுத்து மந்திரங்களின் வெற்றி வரிசையில் இப்போது தனுஷ் அவர்கள் இப்போது நம்மிடையே பேச வருகிறார். எல்லாருக்கும் வணக்கம். சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னும் ஸ்லிம் சிவாஜிலேருந்தே நான் மீண்டு வரல. அதுக்குள்ள நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக எதிர்பார்த்தா அதுக்கு தாண்டி இருந்தது.
அடுத்த வாட்டி கொஞ்சம் கம்மி. மாரி 2 இது பயங்கரமான மெசேஜ், வேர்ல்ட் கிளாஸ் மேக்கிங், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த படத்தை பார்த்து நிறையா கற்றுக்கணும், இந்த மாதிரி நிறையா எடுக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. இது முழுக்க முழுக்க அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் மசாலா தமிழ் ஃபார்முலா படம். உள்ளே வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்த்துட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு போகிற ஒரு படமாக இருக்கும். அதில் என்ன புதுசாக சொல்ல முடியும்? மாரி 1ல் வந்து முழுக்க முழுக்க மாரியுடைய கேரக்டர் சுற்றியே படம் இருக்கும். மாரி 2ல் அப்படி இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷன் இருக்குது. ஸோ அது இந்த ஒரு கமர்ஷியல் படத்தில் என்ன கொடுக்க முடியும், எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். நல்ல மாஸ் சீன்ஸ், காமெடி, ரொமான்ஸ், நல்ல எமோஷன்ஸ், பவர்ஃபுல்லான ஒரு வில்லன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட முக்கியத்துவம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக நிறையா சேர்ந்த ஒரு படமாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், அது அந்த டேகுக்கு கரெக்டான ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மாரி வடச்சென்னை அன்பா நடிக்கிறது ஓகே, ஓரளவுக்கு ஈஸி தான். அந்த எமோஷ்னல் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கில்ட் நான் பேர் பண்ண வேண்டியதாக இருந்தது, அந்த ஒரு ட்ரபிள் இருந்தது. பட் மாரி பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம், மாரியாக நடிக்கிறது. ஏன்னா மாரி பாலாஜி சொல்கிற மாதிரி நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, அவனுக்கும் யாரையும் பிடிக்காது, யாருக்கும் அவனையும் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அது ஆடியன்ஸ்க்கு அவனை பிடிக்கணும். அது எப்படி இந்த கேரக்டர் எப்படி லைக்கபிளாக ஸ்க்ரீனுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது மாரி 1 பண்ணும்போது பெரிய சேலஞ்சாக இருந்தது. நான் எந்த படத்துக்குமே அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணதே இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறார், சார் மாண்டார் சார், 4 குழந்தைங்க பலூன் எடுத்துகிட்டு போகிறாங்க, கூப்பிட்டு டப்புன்னு வெடிச்சு விட்டு நீங்கள் அமுச்சு விட்ருங்க, குழந்தைங்களுக்குலாம் ஓரளவுக்கு என்ன பிடிக்குங்க, நீங்கள் இப்படிலாம் சீன் வச்சிங்கன்னா அப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிக்காம போயிட போகுது அப்படின்லாம் நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். இல்லை சார் ஒர்க் ஆகும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் சார் உங்களுக்கு உங்கள் கூட 2 பேர் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ரோபோ சங்கர் அப்படிங்கிறாரு. ஏங்க அவர் சைஸ் என்ன, நம்ம சைஸ் என்ன, நான் எப்படிங்க அவரை அடிச்சுட்டே இருக்கிறது, நம்பணும்ல, ஸ்க்ரீனில் அது பார்க்கும்போது அதை நம்பணும்ல ஜனங்க அப்படின்னா, நான் ரோபோ சங்கர் வேண்டாம் அப்படின்னு ஒத்த காலில் நின்னேன் மாரி 1ல். இதா உண்மை தான். அதுக்கு தனியாக நிஷா கிளாப் பண்ணுறாங்க. இல்லை நம்புற மாதிரி இருக்காது, கொஞ்சம் நம்ம அடித்தா வாங்குற மாதிரி ஒரு சைஸாக ஒரு ஆள் பாருங்க அப்படின்னா, பாலாஜி மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னா அதுக்கு தனியாக நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணேன். ஓகே, அவ்வளோ பெரிய உருவத்தை நம்ம அடிக்கணும்னா கன்வின்சிங்காக எப்படி நம்ம அதை அடிக்கிறது அப்படின்னு, அதுக்கு நம்ம எப்படி நம்மளை கேரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது மாரி பொறுத்த வரைக்கும். அவர் அந்த மாரிங்கிற கேரக்டர் வந்து எது பண்ணாலும் அது ஒரு விதண்டாவாதமாகவே பண்ணும். லைக் ஐ செட், ஆனால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், அந்த ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ மாரி தான் ரொம்ப கஷ்டம். பார்ட் 1 நான் சொல்கிறது. பார்ட் 2 ஆல்ரெடி நம்ம ஒரு கிராஃப் ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதில் போய் உக்காந்துக்கணும், அவ்வளோதான். பட் மாரி 2ல் இருந்த சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, இவர் எவ்வளோ எமோஷனல் ஆனாலும் இவர் அழவே மாட்டார். ஆனால் சாய் பல்லவி அந்த பக்கம் ஃப்ரீயாக ஜாலியாக அழுதுனே இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் இந்த பக்கம் நான் எமோஷனையும் காட்டணும், ஆனால் அழவும் கூடாது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு செக்மேட் பாலாஜி நான் வச்சுருந்தாரு. அது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்தது. பட் மாரி 1 பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும் மாரி 2ல் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. பட் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குறத தாண்டி இதில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்த படத்தோட டெக்னிக்கல் க்ரூ எல்லாருக்குமே, இந்த படம்ல இன்னும் 2-3 படம் சேர்த்து பாலாஜி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. இருந்தாலும் டெக்னிக்கல் க்ரூக்கு பாலாஜி சைடில் தேங்க்ஸ் அவர் எல்லாருக்குமே சொல்லிட்டாரு, அவங்கள பற்றி அவர் சொல்லிட்டாரு. நான் ரொம்ப லஞ்ச் டைம் ஆச்சு, எல்லாருக்கும் பசிக்கும், நான் எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ டப்புன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் டெக்னீஷியனாக இருந்தாலும் நான் யுவன் சார் பற்றி பேச விரும்புகிறேன். நான் துள்ளுதலைமை நடிச்சிட்டு இருந்த டைமில் வந்து செல்வா சாரும் யுவன் சாரும் தான் க்ளோஸு. நான் சும்மா கொட்டாயெல்லாம் விடாதீங்க, டக்குன்னு முடிச்சிடுறேன், சும்மா இதோ பாருங்க இப்படி முடிச்சிடுறேன், 2 minutes ஓகே, அவ்வளோ போகிறவா பேசுகிறேன். ஓகே, இப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மேட்ரு சொல்கிறேன், வெயிட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் யுவன் சார் வந்து நாங்கள் ரொம்ப அப்படியே நான் பிரமிச்சு பார்க்குற ஒரு ஸ்டார். அப்போவே யுவன் சார் வந்து பயங்கர, அப்போ இருக்கிற ட்ரெண்டில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப ஹாப்பனிங் மியூசிக் டைரக்டர் அவர் இப்போ. பட் அப்போ நான் அவரை மீட் பண்ணும்போது, அப்போ செல்வா சார் யுவன் அப்பப்போ வெளியே போவாங்க. அப்போது செல்வா சார் என்னை கூப்பிட்டு,
என் தம்பியா சும்மா அவனும் கூட விட்டு வரசலியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா கூட கூட்டிகிட்டு போவார். நான் அவர் அப்படியே ஒரு தூரத்துலேருந்தே அவர் அப்படியே பார்த்து நான் பயங்கரமாக ரசிப்பேன். அவர் ஆட்டிடியூட் பயங்கர ஹாப்பனிங் டூடாக இருப்பார். அவர் ஒரு 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 எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாஷியாக செமையாக இருப்பார். ஒரு ஹீரோ தான் அவர். பயங்கர பிந்தாஸான ஒரு ஆட்டிடியூடர் இருப்பார். நான் அவர் அப்படியே ரொம்ப ரசிப்பேன். ஸோ அவர் என்னுடைய ஆரம்பக்கட்ட கெரியருக்கு துள்ளுவது இளமைன்ற ஒரு படம் வந்து நான் ஆல்ரெடி இது பியார் பிரேமா காதல் ஆடியோ ரிலீஸில் சொன்னது தான். பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். துள்ளுவது இளமைங்கிற படம்லாம் ஆல் அட்ரஸ் தெரியாத ஒரு 6 யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு ஒரு புது முகங்களை வச்சு எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்தது அவருடைய இசை தான். அந்த இசை இல்லைன்னா அந்த படத்துக்கு அந்த ஓப்பனிங் கிடச்சிருக்காது. அதே மாதிரி அந்த படம் ஓடலைன்னா நிஜமாகவே நாங்கள் நடுத்தெருவில் தான் நின்று இருக்கணும். நாங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அன்றைக்கி இருந்தோம். ஸோ யுவனுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அந்த இசைக்கு. என்னுடைய ரொம்ப ரொம்ப அஸ்திவாரம் தானே இருக்கிறதுலே ஸ்ட்ராங். இப்போது செல்வராகவன் சார் எப்படி நமக்கு ஆக்டிங்கோட ஏபிசிடி அவர் தான் அஸ்திவாரம். ஸோ எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி துள்ளுவது இளமையும் காதல் கொண்டேனும் ஒரு ஓப்பனிங் கிடைச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் யுவன் சாருடைய மியூசிக்கும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தான். ஸோ அந்த அஸ்திவாரத்தை எனக்கு போட்டு கொடுத்ததுல யுவன் சாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இன்றைக்கி அவர் ஏதோ சொல்கிறாரு, ஐ நீட் அ புஷ், மாறி டு கேம் இத புஷ்ன்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு ஓகே. யுவன் இது ஓப்பனாக ஒரு சிலர் அஃபண்டானா கூட ஐ எம் ஓகே டு சே திஸ் பிகாஸ் இட் இஸ் த ட்ரூத். 1990s late 90s, close to 23-24 years if I'm not wrong. He's there more than 2 decades he's here. ஆப்போசிட்ல இருக்கிற பேர் மாறிட்டே இருக்கும், ஆனால் இந்த பக்கம் யுவன் பேர் அப்படியே தான் இருக்கும். இது நிஜம்தான். இதில் எந்த விதமான எனக்கு இது ஈவன் இஃப் இட் ஹர்ட்ஸ் சம்படி ஐ அப்பாலஜைஸ் ஹியர் இட் செல்ஃப், பட் இட் இஸ் த ட்ரூத். ஸோ இந்த 2 ஜென்ரேஷனை தாண்டி 3வது ஜென்ரேஷன் இப்போயும் வராரு. இப்போது அஜித் சார் படம் சைன் பண்ணி ஒரு ஹாப்பியான நியூஸ் நான் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பி அது பார்க்கும்போது. ஸோ சார் நீங்கள் தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ there's one and only Yuvan and I'm very 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 happy that செல்வா சார் வந்து என்னை கூட்டிகிட்டே போக மாட்டார் ரெக்கார்டிங்லாம், அவரே உட்காந்து பண்ணுறாரு. சரி, இப்போ எனக்கு பர்சனலாக அவர் கூட உட்காந்து ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு ஃபேனாக தான் நான் அவர் கூட உட்காந்து ஒர்க் பண்ணேன். ஸோ ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி திஸ் ப்ராஜெக்ட் ஹேப்பன். பாலாஜி மோகன் வந்து இட்ஸ் ஃபேமிலி. ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் டு சே எனிதிங் அபவுட் ஹிம். ஸோ நான் அவரை பற்றி எதுவும் சொல்லலை. அவரோட நமக்குள்ளேயே சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ மாறி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்ததுக்கு நன்றி தெரியும். ஏன்னா மாரியாக இருக்கும்போது தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் லைஃப்லேயே. ஏன்னா இப்போது ரியல் லைஃப்பில் வந்து நம்மளை நிறைய பேர் சீண்டிகிட்டே இருப்பாங்க. நம்மளை ரியல் லைஃப்பில் ஒன்றும் பண்ணவே முடியாது, பல்ல கடிச்சிட்டு அப்படியே போய் தான் ஆகணும். ஆனால் மாரியாக இருக்கும்போது வச்சுக்கோங்களேன், கூப்பிட்டு 4 தட்டு தட்டலாம். அப்போ நான் யோசிப்பேன், யார் நம்மளை கடுப்பேற்றுனா ரியல் லைஃப்பில் அப்படியே இந்த பர்சனாலிட்டின்னு கூப்பிட்டு டப்புன்னு தட்டுறது. அதுக்கு ஒரு அடிதாங்கி நமக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த அடிதாங்கி வினோத் ஸ்டாண்டப் அந்த பெஞ்ச், இதான் அந்த கேரக்டர். நல்லா நில்லுங்க, இதான் அந்த கேரக்டர். இவர் மாறி 1 and 2 நீங்கள் பார்த்துட்டு போக்காருங்க, அடிதாங்கியாக நடிச்சிருக்காரு. இவரை கூப்பிட்டு அடிக்க வேண்டியது. ஸோ என்னைக்கெல்லாம் இவர் அடிக்கிற சீன் இருக்கும் அன்றைக்கெல்லாம் யோசிச்சுப்பா, ஓகே இந்த கேரக்டர் நம்மளை காண்டேத்துச்சு, கூப்பிட்டு அடி டொம்னு. பட் கொஞ்சம் அடி நிஜமாகவே விழுந்துரும். பட் அது ஏன்னா ப்ரொஃபைல் ஷாட் வச்சா வழியே இல்லை, அடிச்சு தான் ஆகணும். ஸோ தப்பாக நினச்சிங்க. ஸோ அந்த மாதிரி மாறியாக இருந்தால் ஒரு செம்ம ஜாலியாக இருக்கலாம். ஸோ லைஃபே ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனையும் வெளியே எடுத்துடலாம். அவனுக்கு ரூல்ஸே கிடையாது, அவன் எப்படி வேணா இருக்கலாம். எந்த இடத்துல இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ்னா இப்படி தான் பேசணும், இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்னா நமக்குள்ளேயே நம்மளை எல்லாரும் புகழ்ந்து தான் பேசணும்னா ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவனுக்கு ரூல்ஸே கிடையாது. என்ன வேணா பேசலாம். அவன் ஒரு ப்ரீவியூ போய் படம் பார்த்துட்டு வெளில வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ ஆக்சுவலாக நான் யோசித்தேன், சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு மாறி கெட்டப்பில் போயிடலாம். அப்படி மாறி கெட்டப்பில் போய் நான் மாறியா உங்க முன்னாடி இருக்கேன்னு சொல்லி மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். நிஜமாவே யோசிச்சேன், சீரியஸா யோசிச்சேன். சரி சும்மாவே கான்ட்ரவர்சி ஸ்பெல்லிங்கே தனுஷன் தான் சொல்றாங்க, எதுக்கு இதுக்கு மேல நம்ம வேற வெறும் வாயிலுக்கு அவள் கொடுப்பானே அப்படின்னு சொல்லி அதை லாஸ்ட் மினிட்ல அந்த ஐடியாவை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ லவ் டு பி மாறி. அண்ட் மாறி இப்போ பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியன்ல ஜாக் ஸ்பேரோ லாஸ்ட் ஷாட் எடுக்கும்போது திருப்பி நான் ஒன் மோர் பண்ணுறேன்னு நடிச்சிட்டே இருந்தாராம் ஜானி டெப். ஏன்னா அவருக்கு அந்த கேரக்டர் விட்டு வெளியே வர மனசே இல்லை, முடிக்க மனசே இல்லைன்னு. சேம் அந்த மாதிரி தான் எனக்கும் மாறி முடியும் போது மட்டும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், இந்த முடியவே வேணாமே, இது போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு. பட் ப்ரொடியூசரும் நானாக இருக்கிறதுனால முடிச்சே ஆகணும், இல்லைன்னா வட்டி கட்டி சமாளிக்க முடியாது.
ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர். ஐ என்ஜாய்ட் பீயிங் மாரி. அண்ட் இந்த படம் ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ அது மாறி 3ஆம் பாகத்தை தீர்மானிக்கும். அண்ட் அப்படியே கிருஷ்ணா அவர் அகெயின் இஸ் அ குட் ஃப்ரெண்ட், அ பிரதர், அண்ட் அன்கண்டிஷனல் லவ் எனக்கு கொடுப்பாரு. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு அன்கண்டிஷனல் லவ் கொடுப்பாரு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு. அண்ட் ஹீஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் நான் சொல்லிட்டேன், டெக்னீஷியன்ஸ்லாம் மூஞ்ச பார்க்காதீங்க, பாலாஜி பேசிட்டாரு. அண்ட் டொவினோ, நான் உங்களை பற்றி சொல்லிடுறேன் சார். டொவினோ வந்து இப்போ மலையாளம் ஃபிலிமில் வந்து ஒரு லீடிங் ஆக்டர் அண்ட் ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மர்ஸ். நல்ல பேர், அவருக்குன்னு ஒரு பேர் சம்பாரிச்சிருக்காரு. அவர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அவருடைய இங்கே இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டில்ல மாற்றிட்டாங்களா? ஓகே. அவருடைய அந்த கரடுமுரடான தோற்றத்துக்கும் ரியல் லைஃப்பில் எப்படிங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. எப்படி பாலாஜி தான் மாறி எடுத்தாருன்னு நம்பவே முடியாதோ, இவர் தான் வந்து அந்த பீஜா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நம்பவே முடியாது. ஒரு குழந்த மாதிரி பேசுவார், பழகுவார். வெரி ஸ்வீட் சாப் அண்ட் ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ. வரலட்சுமி கூட நடிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறேன் என்ன, அது இப்போ நான் டைலாக் பேசிடுவேன், அதுக்கப்புறம் அவங்க டைலாக் எப்போ ஆரம்பிச்சாங்க எப்போ முடிச்சாங்கன்னே தெரியாது. நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். உங்கள் டைலாக் முடிச்சிட்டிங்களா? சரி ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பேசிடுவாங்க. ஒரு தான் சொன்னாங்க அப்படின்னு. அக்கா என்ன சொன்னீங்க? அந்த மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு 12 ஃப்ரேம்ஸ்லேயே நடிப்பாங்க அவங்க. கொஞ்சம் எப்படி அவங்களோட கோப்பப் பண்ணது அப்படின்றது ஒரு இது இருந்தது. பட் அப்புறம் கேட்ச் பண்ணிட்டேன் ஒரு 10-15 நிமிஷத்தில். ஓகே, அதான் அவங்களோட ஸ்பீடு 12 ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்பீடை கொஞ்சம் என்னால் 12 ஃப்ரேம்ஸ் போக முடியல. நான் 48லேருந்து கொஞ்சம் கீழே வந்து 24 அப்படியே ஒரு நார்மல் வந்து அப்படியே ட்ரை பண்ணி மேட்ச் பண்ணேன். பட் வாஸ் வெரி ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெரி ஃபைன் ஆக்டர். ஷீ இஸ் ப்ரூவிங் இட் again and again. நான் தாரத்தப்பட்ட வந்து தியேட்டரில் போய் பார்த்தேன் லக்ஷ்மி. ஐ ரியலி loved your performance. I thought this would be an appropriate stage to tell you that. Thank you so much. And Robo and Vinod வந்து மாரி 1லேருந்து கண்டினியூ ஆகிற கேரக்டர். ரோபோ ஒரு எப்படி சொல்கிறது, ரோபோ ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா நான் தேடுற முதல் ஆள் ரோபோவாக தான் இருக்கும். எங்கே ரோபோ அப்படின்னு தான் கேட்பேன். எனக்கு ரோபோ வினோதும் இல்லை ஸ்பாட்டில் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே டல்லாகிடுவேன் நான். அவங்களோட ஆக்டிங் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வினோதெல்லாம் அவ்வளோ ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்மர். அக்கார்டிங் டு மீ வினோத் வந்து ஒரு அவ்வளோ ஒரு ரியல் ரா நேச்சுரல் பெர்ஃபார்மர். அவருடைய டேலண்ட்டுக்கு அவருக்கு இன்னும் சரியான படம் அமையல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் டெஃபினெட்லி ஹார்ட் ஒர்க் பண்ணால் இவ்வளோ டேலண்ட் இருக்கும்போது நிச்சயமாக வாட்ஸ் யோர்ஸ் இஸ் யோர்ஸ் அண்ட் நோபடி கேன் டேக் திட் அவே ஃப்ரம் யூ. டெஃபினெட்லி யூ வில் கோ தேர். அண்ட் அஃப்கோர்ஸ் ரோபோ சார் வந்து டேட் இல்லைன்ட்டார் மாறிட்டு ஆரம்பிக்கும் போது. அப்புறம் பாலாஜி எனக்கு ஃபோன் பண்ணி சார் நம்ம மே ஜூன்லாம் போச்சுன்னா ரோபோ இல்லை சார் அப்படின்ட்டாரு. என்னங்க சொல்கிறீங்க? ரோபோ இல்லை சார், அவர் ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்காரு அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஓகே, மாரியில் வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி மாறி தான் எனக்கு ஒரு பிரேக்காக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் வந்து அந்த படத்தோட சீக்வலுக்கே டேட் கொடுக்க சிரமப்படுற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்குன்னு போது அதை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷம் தான் படணும். அதனால எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இன்னும் நீங்கள் அதே மாதிரி பிஸியாகவே இருக்கணும். அண்ட் நிஷாவுடைய டேலண்ட்டுக்கு இந்த படத்தில் நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணல. ஏன்னா பாலாஜி சொன்ன மாதிரி அந்த படத்து முதல்ல அவங்க கேரக்டர் இல்லை, நான் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நிஷா படத்தில் இருந்தே ஆகணும்னு சொல்லி தான் அவர் பாவம் இருந்த ஸ்கிரிப்டில் எதையோ ஒரு குருமா பண்ணி தான் குள்ளே கொண்டு வந்தார். அதனால அவங்களுக்கு நான் நினச்ச அளவுக்கு அவங்கள யூஸ் பண்ண முடியல இந்த படத்தில். பட் டெஃபினட்டாக ஐ வில் ஒர்க் வித் ஹர் அ லாட். ஷீ இஸ் அ லவ்லி ஹியூமன் பீயிங். ரொம்ப அந்த வெள்ளந்தியான அந்த மனசு, அந்த பாசம், பேச்சு தான் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டான ஆள் தான் அவங்க. வெரி பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் அன் அமேசிங் டேலண்ட். அண்ட் சாய் பல்லவி இஸ் த ஆங்கர் ஆஃப் த ஃபிலிம். மாரி 2 உடைய ஆங்கர், அந்த படத்துடைய கதையோட ஆங்கர் வந்து சாய் பல்லவி. சும்மா இல்லை, சாதாரண ஒரு படம் ஒத்துக்க மாட்டாங்க, ஓட விடுவாங்க அவங்க. கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் வேறு சொல்லுவாங்க. இந்த ஏமா இந்த படம் ஏன் இல்லை சார், ஒன்று படத்தோட கதை நானாக இருக்கணும், இல்லை கதையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஆள் நானாக இருக்கணும் சார் அப்படின்னு அவ்வளோ தூரம் ரொம்ப சூஸியாக வந்து ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ இந்த படம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த ஸ்டோரியோட மெயின் ஆள் நம்ம தான் அப்படிங்கிறத தெரியாமல் அவங்க பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ அண்ட் ஐ எம் நாட் ட்ரைங் டு ஃப்ளாட்டர் எனி திங், பட் இட் இஸ் த ட்ரூத். ஷீ இஸ் த ஆங்கர் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் ஷீ இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். நிறைய சீனில் அவங்க வந்து டெஃபினட்டாக
அந்த சீன்லலாம் அவங்க என்னோட பெட்டராக நடிக்கணும், என்னோட அவங்க ரொம்ப பெட்டராக நடிச்சிருக்காங்க. அவங்க இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் வந்து நமக்கு பயமாக இருக்கும். ஓகே, இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பார்த்து இருந்துக்கலன்னா இந்தம்மா வந்து சாப்பிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஆக்ட் பண்ணக்கூடியவங்க தான். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் ஃப்ரம் யூ சாய் பல்லவி. ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் யூ. தயவு செஞ்சு அவ்வளோ அழாதீங்க. ஏன்னா எங்களுக்கு பிளான் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சீனை. அதாவது ஒரு சீன் வந்து இந்த ஆர்டரில் தான் எடுக்கணும்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பொலன்னு அழுதுகிட்டே இருந்தால் நாங்கள் 4 hours எடுக்கிற சீனை 1 hourல எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் எங்களுக்கு. அதனால் யோசிச்சுக்கோங்க, ஓகே இது க்ளோஸ் அப் இங்கே தான் அழணும், அது ஒயிட் ஷார்ட் இங்கே அழக்கூடாது. ஓகேங்க, ஃபஸ்ட் டே போகிறேன், அழுகிற சீன் அப்போ தான் பார்க்குறேன், அது வரைக்கும் பார்த்ததில்ல. ஷார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இருந்தே அழுதுட்டு இருக்காங்க ஒரு சேரில். சரி, எதுவும் மெத்தட் ஆக்டர் போலப்பா, ஓகே நமக்கு இதெல்லாம் வராது. அந்த இடத்துல போயிட்டு கிளிசரின் வச்சுருக்காங்க, போட்டு பேன் அழ வேண்டியதான். ஓகே சரி விட்டுட்டேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஷார்ட் ஆச்சு, ஆக்ஷன் சொல்லியாச்சு, பயங்கரமாக நடிச்சாங்க, சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே அழுது கண்ணில் தண்ணி கொட்டுச்சு. கட்டுன்னு உட்காந்து அழுதுனே இருக்காங்க. கட் சொல்லியாச்சு, போய் சேரை ஓரமாக போட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் அழுதுகிட்டே இருக்காங்க. பாலாஜி கூட்டு, பாலாஜி கொஞ்ச நேரத்தில் தீந்துரும், டப்புன்னு முடிச்சிருங்க சீனை, இல்லைன்னா நமக்கு அப்புறம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு லிசரின் போட்டால் வர மாட்டேங்குது, நேச்சுரலாக தான் அழுது, நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் எந்த அழுக சீன் வந்தாலும் பாலாஜி தான் இருக்கிறதுலே ரொம்ப ப்ரெஷரில் ஒர்க் பண்ண ஒரு ஆளாக இருப்பார். பட் தட் ஆல்சோ ஷோஸ் ஹவு மச் ஷி பிலீவ்ஸ் ஷி இஸ் தட் கேரக்டர் அண்ட் ஹவு மச் ஷி கெட்ஸ் இன்வால்வ்ட் இன் தட் கேரக்டர், விச் இஸ் அ கிரேட் சைன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாரி 1 விட மாரி 2ல் மாரியை தாண்டி அவரை சுற்றி இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், மிகப்பெரிய பலம் மாரிக்கு. கிருஷ்ணாவுடைய கேரக்டர் இருக்கட்டும், சாய் பல்லவி கேரக்டர், டொவினோ கேரக்டர், ரோபோ, வினோத் அண்ட் நிஷா, எல்லாருமே மிகப்பெரிய பலம். வரலட்சுமி, எல்லாருமே ரொம்ப பெரிய பலம் மாரிக்கு. இதில் மாரி தனியாக இல்லை, மாரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஜென்ரலி நான் அப்படி மாட்டிப்பேன், இந்த வாட்டி அப்படி இல்லை. அண்ட் ஒன் மோர், ஒரே ஒரு லாஸ்ட் திங் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு பஞ்ச் டைலாக் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இஃப் யூ ஆர் பேட், ஐ எம் யுவர் டேட். அது நீ கெட்டவன்னா நான் உங்கள் ஒப்பண்டா, அதுதான் டைலாக். அந்த டைலாகை கன்சீவ் பண்ணது வந்து ஆக்சுவலாக அது யாருக்கு அப்போ பிஐபியில் வந்து ரகுவரனை வில்லனை தான் பார்த்துருப்பேன், ஹீரோவை பார்த்து இனிமேல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலாக பாபா பாஸ்கர் டான்ஸ் மாஸ்டர் தான். அவர் தான் அதை கன்சீவ் பண்ணார். ஒரு டீம் ஒர்க்கு தானே. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் அதை கன்சீவ் பண்ணது ஆக்சுவலாக வினோத் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். வினோத் தானே ஏஞ்சி இருக்கணும், இப்போ தான் கைத்துங்க. அந்த டைலாக் ஆக்சுவலாக ஒரு 1.5 years இருக்குமா இதை ஷூட் பண்ணி, ஒன் இயர் இருக்கும்ல, அட்லீஸ்ட் 1 year, ஒன் இயர் மேலே இருக்கும். அந்த சீனில் ஆக்சுவலாக அப்படி ஒரு டைலாக் இல்லை. ஒரு அன்னைக்கு காலையில் நான் வந்தோன்னு தான் சொல்லி, கரெக்டாக நான் கரெக்டாக சொல்லுவேன். ஓகே, ஒரு காமெடி சீன் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இந்த டைலாக் உட்காந்து இந்த காமெடி சீன் சொல்லும்போது வந்து இந்த அவர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டைலாக் வந்து சொன்னாங்க. அவங்கவுங்களுக்கான கிரெடிட் அவங்கவுங்களுக்கு போய் சேரணும். அந்த டைலாக் ரொம்ப பெருசாக ரீச் ஆனதுனால அதை கன்சீவ் பண்ண அவர் தாங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அந்த டைலாக் இப்போ பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் I've covered pretty much everything. டெக்னீஷியன்ஸ் எல்லார் ஒர்க்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இவர் வந்து சொன்னார், அமரன் சார் வந்து சொன்னார், அவர் நான் ரொம்ப எதிர்பார்த்தா அவர் எதுவுமே சொல்லன்னு. பட் அதே பார்ட்டியில் நானும் அவர்கிட்ட சொன்னேன், அது பரவாயில்ல. பட் என்ன பண்ணுறது சார், உங்கள் டைரக்டர் அந்த மாதிரி இருக்காரு. ஒரு ஷாட்டும் முடிச்சுட்டு நான் ஏதோ நல்லா நடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பாலாஜி மூஞ்சியே பார்த்துட்டே இருப்பேன். அவர் மானிட்டர் 2 முன்னாடி பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஷாட் போடலாம் அப்படின்ட்டு போயிடுவார். நான் ஏதாவது சொல்லுவார், இந்த மனுஷன் நல்லா இருந்தது சார், சூப்பராக இருந்தது சார், இது இன்னும் பெட்டராக ஏதாவது சொல்லலாம்ல, எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அவர் ஒரு முன்னுதாரணம் நமக்கு செட் பண்ணிட்டதுனால நம்மளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இதுக்கு மேலே நான் ஜாஸ்தி பேச விரும்பல, இதுவே ஜாஸ்தி தான் சொல்லாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி. லெட்ஸ் ஆல் ஹாவ் அ குட் லஞ்ச் அண்ட் hope you all had a good time sharing this time with us with team Mari 2. and 21ஆம் தேதி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. நண்பர் சேதுவோட சீதக்காதி, தம்பி சிவகார்த்திகேயன் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவர் ப்ரொடக்ஷனில் வெளிவர கனா. அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் படம் சிறுக்குவார்பட்டி சிங்கம். பிறகு ஜெயம் ரவி, நம்ம நல்ல நண்பர் ஜெயம் ரவியோட படம் அடங்கமறு. அப்புறம் யஷ் கன்னடாலேருந்து ஃபஸ்ட் டைம் தமிழில் ஒரு ஆக்டர் நடிச்சுங்கிற வெளியாது. யஷ் நடித்த படம் கேஜிஎஃப். அந்த ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. இவங்க எல்லார் படமுமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லா படமும் ஓடணும். ஐ நோ இட்ஸ் அ டஃப் ரிலீஸ். லைக் இது ஒரு 5 படம் ஒரு டேட்டில் ரிலீஸ் ஆகிறது அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் கிடையாது தான்.
எல்லாருக்கும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும், ஒரு ஒரு படக்குழுவினருக்கும் ஒரு ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அந்த டேட்டில் வர்றதுக்கு. அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. அதனால வேறு வழியே இல்லாமல் தான் இத்தனை படங்களும் 21ஆம் தேதி வருது. ஸோ இட்ஸ் ஹாலிடேஸ், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ எல்லா படங்களும் நல்லபடியாக வசூல் ரீதியாக யாருக்கும் எந்த நஷ்டம் இல்லாமல் லாபகரமாக இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல் ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். சார் ஒரு 2 கொஸ்டின் மட்டும் சார். இவ்வளோ பேசுனேன். ஆமா, மாரி 1ல வந்து காஜல் நடிச்சிருக்காங்க, மாரி 2ல சாய் பல்லவி. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அவங்க காஜல், இவங்க சாய் பல்லவி. இல்ல வர்க் பண்ணும்போது சொல்லுங்க. அவங்களுக்கு தமிழ் சுத்தமா தெரியாது, உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். ராஜா சார் பாட வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சார்? ராஜா சார் ஒருத்தர் பாட வைக்கணுமா? இது அவர் கேட்டா என் நிலைமை என்ன வந்துருது சார்? அதாவது நீங்க பாடல் எழுதி ராஜா சார் பாட முதல் வரி 2வது வரி என்ன, முதல் வரிக்கு 2வது வரிக்கு ஒரு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு செம்ம ரேகிங் நடந்தது எனக்கு. பட் ஆனால் சார் அவ்வளோ என்ஜாய் பண்ணி செம்ம ஜாலியாக இருந்தாங்க. அது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்கிட்ட ஒரு சில வீடியோஸ்லாம் இருக்குது, நான் அதை அப்புறமா ஷேர் பண்ணுவேன் சாரோட. பட் ஒரு ஃபேனாக, ஒரு சைல்டாக நான் அவர் முன்னாடி ஒரு பக்தனாக அவர் முன்னாடி நான் இருந்த அந்த ஒரு few hours I can never forget. He was very happy. It was a great experience. மாரி 1 மாரி 2 என்ன வித்தியாசம் இருக்கு சார்? மாரி 1 முழுக்க ஒரு கலாட்டாவான படமாக இருக்கும். மாரி 2ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல எமோஷன்ஸ் இருக்கும், நல்ல சென்டிமெண்ட் இருக்கும், எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியும், குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி. Thank you sir, all the very best. ஒரு குரூப் பிரபுதேவா சாருக்கு நான் இந்த தருணத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். நல்ல வேலை சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. ஒரு குரூப் போட்டோ ஒன்று மாரி 2 குழுவினரோட